பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நாள் கூட கர்த்தருடைய சமூகத்திலே தேவன் நம்மை கூட்டி சேர்த்திருக்கின்றார். அவரோடு கூட ஐக்கிய கொள்ளத்தக்கதாக தேவன் மிகப்பெரிய கிருபை செய்துள்ளவராக இருக்கின்ற அப்படின்னாலே இந்த ஆராதனை துவக்கமாக நாம் யாரும் தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ஆமை நின்றோடு ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, துதிக்கிற கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமை நின்றோடு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, துதிக்கிற கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமை நின்றோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, துதிக்கிற கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிற கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ராஜா, துதிக்கிற கர்த்தாவே. கர்த்தர் தாமே இந்த ஆராதனை ஆசீர்வதித்து தரும்படியாக வேளையிலே பிரதர் சாமுவேல் ஜோனத்தான் அவர்கள் எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான கால வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. கர்த்தாவே, இந்த அருமையான காலை பொழுதில் உம்முடைய சமூகத்தில் கர்த்தாவே சகோதர சகோதரியாக இங்கு ஒன்று கூடியமைக்காக நன்றிக்காக கோடான கூடி நன்றி செலுத்துகிறோம் தாமே. கர்த்தாவே, இந்த காலை வேளையில் கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் கூடி சேர்ந்து உம்மை நாங்கள் ஆராதிக்க, உம்மை மகிமைப்படுத்த இங்கே கூடி வந்திருக்கோம் கர்த்தாவே. கர்த்தாவே, எல்லா மகிமையும் எல்லாம் துதியும் உம்மைக்கே தான் கர்த்தாவே. கர்த்தாவே, பாடல்கள் மூலியமாக உம்மை நாங்கள் உற்சாகமாக உம்மை துதித்து கர்த்தாவே, மேலும் இசைகள் மூலயமாக உம்முடைய மகிமையை நாங்கள் மகிமைப்படுத்த கிருபை செய்யும் கர்த்தாவே. கர்த்தாவே, மேலும் உம்முடைய வசனங்களை வசித்து கர்த்தாவே, மேலும் இந்த ஆராதனையின் உச்சகட்டம் கர்த்தாவே, இந்த ஆராதனையின் கிளைமேக்ஸ் ஆகிய உம்முடைய வார்த்தையை நாங்கள் புசிக்க கிருபை செய்யும் கர்த்தாவே. கர்த்தாவே, இந்த காலை வேளையில் கர்த்தாவே நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தாவே, எவ்வளோ தடைகள் கர்த்தாவே, அவ்வளோ தடைகள் மத்தியிலும் கர்த்தாவே நீர் எங்களை இங்கு ஒன்றிணைத்த கிருபைக்காக நன்றி கர்த்தாவே. கர்த்தாவே, இந்த கடைசி நாட்களில் கர்த்தாவே கர்த்தாவே தீர்க்கதரிசி சொல்லியது போல அந்த ஹார்மோனின்ற கட்டத்திற்கு நாங்கள் வந்திருக்கிறோம் தகப்பனே. கர்த்தாவே, அந்த பேனாவை எடுத்து எழுதிக்கொள் என்கின்ற pick up the pen and write அப்படின்ற அந்த பரிசுத்த ஆவி தீர்க்கதரிசின்னு சொல்லினார். எப்படி அந்த பழைய ஏற்பாட்டில் அந்த புதிய ஏற்பாட்டில் பிதாவை இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தினாரோ அந்த ஹார்மோனி, அந்த ஒற்றுமை இன்று இந்த கடைசி நாட்களில் மனவாட்டியானவர் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறார் கர்த்தாவே. கர்த்தாவே, அதற்கு கர்த்தாவே நீர் இந்த 7 சபை காலங்களின் மூலயமாக உம்முடைய பரிசுத்த ஆவியை கொண்டு 7 தூதர்கள் மத்தியில் நீர் கர்த்தாவே மினிஸ்ட்ரி செய்து கர்த்தாவே. இந்த கடைசி நாட்களில் கர்த்தாவே 1963ஆம் ஆண்டில் கர்த்தாவே அந்த 7வது முத்திரையை உடைத்து கர்த்தாவே நீர் இறங்கி வந்திருக்க கர்த்தாவே. அதன் அடையாளமாய் கர்த்தாவே கர்த்தாவே நீர் எது செய்தாலும் அடையாளம் மூலயமாக செய்கிறீர் கர்த்தாவே. இயற்கையின் மூலயமாக உம்முடைய வேத வார்த்தையின் மூலயமாக நீ அதை சாட்சிப்படுத்துகிறீர் கர்த்தாவே. அதோ அன்று அந்த நாள் அந்த சன்செட் மவுண்டனில் கர்த்தாவே அந்த 7 தூதர்களுடன் நீர் இறங்கி வந்தீர் கர்த்தாவே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. கர்த்தாவே, இப்பொழுது சபையானது கர்த்தாவே கடைசி கட்டத்திற்கு வந்திருக்கிறது. அந்த கோதுமை மணியானது சூரிய ஒளியில் வைக்கப்பட்டிருக்கிறது கர்த்தாவே. ஒன்று மட்டும்தான் வெந்தின்றிருக்கிறது கர்த்தாவே, அதுதான் அந்த அறுவடை கர்த்தாவே. கர்த்தாவே, அந்த ஒரு நாளுக்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தாவே, ஏதாவது நம்ம எங்கள் உடம்பில் கர்த்தாவே எங்கள் சரீரத்தில் குற்றங்கள் குறைகள் இருந்தால், ஏதாவது வளர்ச்சி அடையவில்லை என்றால் கர்த்தாவே அந்த காரியத்தில் நாங்கள் முதுமையை அடைந்து கர்த்தாவே அந்த கடைசி அந்த கட்டத்திற்கு நாங்கள் செல்ல உதவி செய்யும் கர்த்தாவே. அன்று அந்த விதைத்த அந்த கோதுமை மணி கர்த்தாவே இன்று கர்த்தாவே கோதுமை மணிகளாக வந்திருக்கிறது கர்த்தாவே. The Son of Man in a Son of Man, Lord. Thank you for all that you have given for us, Lord. Please bless the ceremony, Lord. Please bless the service. Please bless the song leader. And also, Lord, we ask you, Lord, please anoint the pastor. Come down and speak through him, Lord. Bless the offerings and all, Lord. We praise you, Lord. We ask all these things in the name of the Lord Jesus Christ. Amen. படத்தில் இருக்கின்ற 31வது பாடலை முதல் பாடலை பாடுவோம். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன்.
அவரே நம்ம கொடுத்திருக்கின்றபடினாலே அவரே நாம் சேவித்து நாம் அவருடைய பாதையில் நடக்கத்தக்கதாக தேவனுடைய கிருபை செய்வாராக. இந்த நாளிலும் கூட பாட்டுதலில் உள்ள 119 பாடலை பாடுவோம். கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? மகிமை யாவும் அவருக்கு கிறிஸ்து இயேசுவுக்கே செலுத்துவோம் என்று தொடங்குகிற அந்த சிறிய நம்மளை பாடுவோம். மகிமை யாவும் அவருக்கே
கிறிஸ்தேசுவுக்கே செலுத்துவோமே மகிமையாவும் அவருக்கே என்றென்றும் இயேசுவுக்கே மகிமையாவும் அவருக்கே கிறிஸ்தேசுவுக்கே Praise to the holy name of our Lord Jesus. இந்த காலைவெளியிலே உங்கள் எல்லாரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். I am very happy to see you in the morning. Praise the Lord. May Lord bless us. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே சில அறிவிப்புகள், some announcements. கர்த்தருக்கு கிருபையினாலே, பிரதான கிருபையினாலே மத்திய அரசு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஊரடங்கிலிருந்து சில தளர்வுகள் கொடுத்து வழிபாட்டு தலங்கள் எல்லாம் இனிமேல் நம்ம நல்ல முறைப்படி அந்த வழிபாடுகள் செய்வதற்கு நமக்கு உதவி செய்திருக்கிறார்கள். அறிவிப்புகளை கொடுத்துருக்கிறார்கள். மத்திய அரசு கொடுத்துருக்குறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அதை ஏற்று மாநில அரசும் அடுத்து இன்றைக்கு நாளைக்கு மாநில அரசு அவங்களுடைய ஸ்டாண்டை நமக்கு அறிவிப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். நல்ல அறிவிப்பு வரத்துக்குதாக பேருந்து வசதிகள் இருந்தால் எல்லாரும் வருவாங்க சபைக்கு. அதுபோல் அந்த ஊரடங்கு ஞாயிற்றுக்கிழமை ஊரடங்கு தளர்வு செஞ்சால் இதை ரிலாக்ஸ் பண்ணாங்கன்னா எல்லோரும் வந்து ஆராதிக்க, இன்னும் நிறைய பேர் வந்து ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்வார். வாய்ப்பு கிடைக்கும். கர்த்தர் உதவி செய்வார் நம்புகிறோம். அதற்காக ஊக்கமாக நீங்கள் எல்லாரும் நல்லா ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதுபோல் மாஸ்க் எல்லோரும் போட்டு வைங்க. மாஸ்க் போடாதுங்க. சரி, சந்தோஷம். அடுத்தது இன்னொரு அறிவிப்பு, ஒரு சேடு நியூஸ், ஒரு வருத்தமான ஒரு அறிவிப்பு. குன்னூரில் இருக்கிற இந்த கடைசி கால செய்தியில் இருக்கிற பாஸ்டர் மோசஸ் அலெக்சாண்டர் நம்ம சபைக்குள்ளே வந்திருக்கிறாரு. நம்முடைய சர்ச்சில் பிரதர் பீட்டர் அவருடைய மனைவி ரெபேக்கா அந்த சர்ச்சில் தான் இருந்து நமக்கு வந்திருக்கிறாங்க. ஆகவே இங்கே நம்ம சர்ச்சில் கூட ஒரு முறை இங்கே மீட்டிங் நடத்தின போது, ஒரு கன்வென்ஷன் கூட்டங்கள் நடத்தின போது நம்ம மத்தியில் இங்கே வந்து பேசியிருக்கார். சபையிலையும் நல்ல அருமையான சகோதரர். அவர் கிறிஸ்துவிலே நேற்று மதியம் 2:30 மணிக்கு கிறிஸ்துவிலே அவர் நித்திரை அடைந்து விட்டார். ஆகவே அவரை இழந்து வாடும் அவருடைய குடும்பத்துக்கும் அவருடைய சபைக்கும் தேவன் ஆறுதலை தரும்படி, அவர்களை காத்துக்கொள்ளும்படி நம் ஆண்டவரிடத்திலே அவர்களுக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். இந்த செய்தியில் ஒரு மனிதன் இந்த உலகத்திலே எப்படி வாழ்கிறார்கள் என்பது முக்கியமல்ல, எப்படி வாழ்ந்து அவர் வாழ்க்கையை கடந்து போகிறார்கள் என்பது முக்கியமல்ல. செய்தியை விசுவாசிப்பது தான், செய்தியை அறிந்து கொண்டு இந்த செய்தியின்படி ஜீவிப்பது தான் நமக்கு நித்திய ஜீவனுக்குரிய நம்பிக்கையாக இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். ஆகவே ஒரு மனிதன் இந்த உலகத்தில் என்னத்தான் வாழ்ந்தான், என்னத்தான் சாதித்தாலும் ஒன்றும் கொண்டு போக போவதில்லை. அவைகள் ஒன்றும் பலன் தராது. செய்தி தான் நமக்கு பலன் தரும். செய்தி தான் நமக்கு மனவாட்டி ஸ்தானத்தை, நித்திய ஜீவனை தரும். ஹல்லேலூயா. ஆகவே செய்தியில் நாம் எல்லாரும் இருப்பது நல்லது, மிகுந்த பாதுகாப்பு. எல்லாரும் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு போகத்தான் போகிறோம். எத்தனை வயதிலே மறிக்கிறோம் என்பது முக்கியமல்ல. அது சிலர் சிறு வயதிலே மறிக்கிறார்கள். சிலர் அந்த மிடில் ஆஃப் த ஏஜில் மறித்து போகிறார்கள். சிலர் வயதான காலத்திலே வயதாகி மறிப்பது நல்லது தான். குடும்பத்துக்கு ஒரு ஆதரவு, ஒரு உதவி. இருந்தாலும்
எவ்வளோ வயதில் மதிக்கிறோம் என்பதனால் அதை வைத்து நமக்கு பரலோக ராஜ்யத்திலே வாய்ப்புகள் ஒன்றும் இல்லை. எதை விசுவாசிக்கிறோம், எதில் ஜீவிக்கிறோம் என்பதுதான் முக்கியமான காரியமாக இருக்குது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆகவே நம்ம சகோதர சகோதரிகளே, நாம் இந்த நாளிலே இந்த மகத்தான இந்த செய்தியில் இருப்பது, இந்த செய்தியை கர்த்தர் நம்ம கொடுத்தது தான் இந்த உலகத்திலே மிகுந்த புண்ணியம், மிகுந்த பாக்கியம். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். ஆகவே பாஸ்டர் மோசஸ் அலெக்சாண்டர் சபைக்காக நாம் ஜெபித்துக்கிறோம். அந்த சபை, அந்த செய்தி, அந்த சபையில் உள்ள அந்த விசுவாசிகள் அவருக்கு பிறகு செய்தியிலே தொடர, செய்தியை விட்டு விலகாமல் செய்தியிலே அவர்கள் இறுதி முடிவு வரை நிலைத்து நிற்பதற்காகவும் நாம் எல்லாரும் அந்த சபை விசுவாசிகளுக்கு ஆறுதலை தேவன் தந்து கண்ணீரெல்லாம் துடைத்து உதவி செய்யும்படியாக அவர்களுக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்க வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. May God bless all the believers, all the brothers and sisters that come to hear the message in the service face to face, and also may Lord bless the viewers, the listeners through the online. இந்த மீடியா மூலமாக, இந்த ஆன்லைன் மூலமாக செய்தி கேட்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நான் மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலிருந்து வேதவசனங்களை இன்றைக்கு செய்திக்காக வாசிக்க விரும்புகிறேன். Today I want to read for my message from the Gospel according to Matthew chapter 3. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 11 வசனம் 11. மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார். அவருடைய பாத ரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். I indeed baptize you with water unto repentance, but he that cometh after me is mightier than I, whose shoes I am not worthy to wear. He shall baptize you with the Holy Ghost and with fire. நாம் ஜெபம் பண்ணுவோம். தலையிட்டார். எங்கள் நல்ல பிதாவே, ஸ்தோத்திரம். துதிப்பதற்கும் ஸ்தோத்திரிப்பதற்கும் நீரே பாத்திரராக இருக்கிறீர் ஆண்டவரே. Lord, you are only the worthy to be praised and worship. இயேசுவை நாங்கள் இந்த காலை வேளையிலே துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலே தேவனுடைய சமூகத்திலே, தேவனுடைய மேஜையிலே நாங்கள் எல்லாரும் வந்து அமர்ந்திருக்கிறோம். நாங்கள் எல்லாம் அமர்ந்து நாங்கள் இந்த காலை வேளையிலே புசிப்பதற்கு உணவாக ஆண்டவரே உண்மையே எங்களுக்கு இந்த நாளிலே தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். என்றால் நாங்கள் இப்படியாக சற்று நேரத்துக்கு பாடினோம், மன்னா எனக்கு நீர்தானே என்று சொல்லி. மன்னா என்றால் உணவு. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த காலை வேளையிலே நீர் உம்முடைய வார்த்தையை உணவாக தரும்படி நாங்கள் உம்மிடத்தில் வேண்டுகிறோம். Lord, we pray unto you that please give the word as the bread to us in the morning, Lord. இந்த காலையிலே உம்முடைய வார்த்தையை எங்களுக்கு உணவாக தரும்படி ஜெபிக்கிறோம். நீர் உண்மையே எங்களுக்கு உணவாக கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. Thank you for that you have given you as bread to us, Lord. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலே உமக்கு துதிக்கிறோம். நாங்கள் மட்டுமல்ல ஆண்டவரே, சர்வ சிருஷ்டிகளும் சகல சிருஷ்டிகளும் உம்மை துதிக்கிறது. இந்த காலை வேளையிலே எல்லாமே மகிழ்ச்சியோடு உம்மை துதிக்கிறது. All creatures praise you with joy in the morning. இந்த காலையிலே எல்லாமே உம்மை மகிழ்ச்சியோடு துதிக்கிறது. ஏனென்றால் ஆண்டவரே, அவைகளுக்கு புத்திர சீவார, அவைகளுக்கு விடுதலை கிடைத்து விட்டது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீர் மனவாட்டிக்கு புத்திர சீகாரத்தை கொடுத்ததன் மூலமாக அவைகளுக்கு மீட்பு கிடைத்து விட்டது. Why they sing with rejoice? ஏன் அவைகள் சந்தோஷத்தோடு தொழுதுகள்? Because they got the redemption. அவைகள் மீட்பை பெற்றிருக்கிறது. Because you have given the adoption to the bride of Christ. கிறிஸ்துவின் மனவாட்டிக்கு நீர் புத்திர சீகாரத்தை கொடுத்திருக்கிறீர். Through that they are getting the redemption. So they are praising God very joy. தேவனை அவைகள் மகிழ்ச்சியோடு துதிக்கிறது.
உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் சேர்ந்து உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலைகளில் வார்த்தை கேட்க வந்திருக்கிற ஒவ்வொரு நேர ஆசீர்வதியும் எங்களை நம்முடைய வார்த்தையினாலே சுத்திகரித்து தகுதிப்படுத்தி எங்களை ஆண்டவரே வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதோ அந்த பாஸ்டர் மோசஸ் அலெக்சாண்டருடைய குடும்பத்துக்காக சபைக்காக ஜெபிக்கிறோம். சபை மக்களுக்காக விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர் கிறிஸ்துவுக்குள்ளே நித்திரடைந்தார். ஆண்டவரே, அவருடைய சரீரமானது அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்படுவதற்கு ஆண்டவரே உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதற்குரிய தடைகள் எல்லாம் நீக்கி உதவும்படி ஜெபிக்கிறோம். விசுவாசிகள் எல்லாம் காத்து செய்தியில் நிலைத்து நிற்கத்தக்கதாக உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். எங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்களும் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு சென்றுதான் ஆக வேண்டும். சிலர் முன்னால் செல்கிறார்கள், நாங்கள் பின்னால் செல்வோம். ஆகவே யார் எப்பொழுது செல்ல போகிறார்கள் என்பது யாரும் அறியாத ஒரு ரகசியமாகவே இருக்கிறது. ஆனால் தேவன் அதை நீர் அறிவீர். எப்படி இருந்தாலும் இந்த செய்திக்குள்ளாக நாங்கள் வாழ்ந்து செய்தியினால் எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நாங்கள் இந்த உலகத்தை விட்டு செல்லும்போது தேவனுடைய ராஜ்யத்தில் இடம்பெற எங்கள் உதவி செய்ய ஜெபிக்கிறோம். வாசித்த வேதவசனத்திலிருந்து நீர் எங்களோடு நீர் பேச ஆண்டவரே, உங்களுடைய வெளிப்பாடுகளை தாரும், செய்தி தாரும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன். ஆமென். நீங்கள் உட்காரலாம். கர்த்தர் வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தைகளிலிருந்து நான் படித்த இந்த வேதவசனங்களிலிருந்து நான் இந்த காலை வேளையிலே இந்த தலைப்பு ஃபயர் பேப்டிசம் செய்தி தலைப்பு என்னவென்றால் அக்கினி ஞானஸ்நானம் என்பதுதான் இந்த செய்தி. டுடே மை மெசேஜ் இஸ் த ஃபயர் பேப்டிசம், அக்கினி ஞானஸ்நானம் என்பது. என்றால் யோவான் இப்படி சொல்கிறார், I indeed baptize you with water. John says, I baptize you with water. So John's baptism was the water baptism. யோவான் for repentance, மனம் திரும்புதலுக்கு யோவான் தண்ணீர் ஞானஸ்நானம் கொடுத்தான். அதனால யோவான் கொடுத்த ஞானஸ்நானத்துக்கு பேர் என்னது? தண்ணீர் ஞானஸ்நானம் என்று சொல்லி. இப்பொழுது எனக்கு பின் ஒருவர் என்று சொல்லுகிறார். Who is that he that cometh after me? When John said, that is Jesus, the Messiah. எனக்கு பின் வருகிறவர் யார் என்றால் யோவான் சொன்னது யார் என்றால் மேசியா. அப்புறம் யோவான் சொல்றார், he will baptize you with Holy Ghost and fire. நான் தண்ணீரினால் கொடுக்கிறேன், ஆனால் அவர் உங்களுக்கு பரிசுத்தாவினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று சொல்றார். ஆகவே இதிலிருந்து நாம் பார்க்கும்போது how many baptisms are there? இங்கே எத்தனை ஞானஸ்நானங்கள் இருக்கு? There are 3 baptisms. டோட்டல் 3 பேப்டிசம்ஸ். மொத்தம் எத்தனை ஞானஸ்நானம் இருக்குது? 3 ஞானஸ்நானம் இருக்குது. வாட்டர் பேப்டிசம், ஹோலி கோஸ்ட் பேப்டிசம், ஃபயர் பேப்டிசம். மொத்தம் எத்தனை ஞானஸ்நானங்கள் இருக்குது? தண்ணீர் ஞானஸ்நானம், அப்புறம் ஆவியின் ஞானஸ்நானம், அப்புறம் அக்கினியினால் ஞானஸ்நானம் ஆகிய 3 ஞானஸ்நானங்கள் இருக்கிறது. இந்த 3 ஞானஸ்நானங்களை தான் நாம் பார்க்க வேண்டும். இந்த 3 ஞானஸ்நானங்கள் எப்படி, எந்த காலத்திலே, எவ்வாறு, யாரால் கொடுக்கப்படுகிறது என்பதை தான் நாம் இந்த செய்தியில். First is the water baptism. 3 ஞானஸ்நானம்னால 3 ஞானஸ்நானம் இல்ல, ஒரே ஞானஸ்நானம் தான். The threefold of the one baptism. Paul says there is only one baptism. பவுல் சொல்லியிருக்காரு ஒரே ஞானஸ்நானம் சொல்லியிருக்காரு. One baptism but threefold of the one baptism. ஒரே ஞானஸ்நானம், ஒரே ஞானஸ்நானம் 3 வகை, 3 அடுக்கு உள்ளடங்கிய 3 உள்ளடக்கம் கொண்ட ஒரே ஞானஸ்நானம். அதுதான் சரி. First is the water baptism. முதலாவது என்னது? தண்ணீர் ஞானஸ்நானம் என்பதை குறித்து நாம் தெரிந்து கொள்வோம். What is the water baptism? Who gave the water baptism first? தண்ணீர் ஞானஸ்நானம் என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். We should know that what is the water baptism and then who gave the water baptism first, very first in the Bible. John the Baptist gave baptism to Jesus. That is the water baptism. யோவான் ஸ்நானகர் இயேசுவுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். So water baptism comes from John the Baptist. யோவான் ஞானஸ்நானத்தால் தண்ணீர் ஞானஸ்நானம் வருகிறது. அவன் பேர்லயே வருது பாருங்க அந்த வார்த்தை. பார்த்தீங்களா? பழைய ஏற்பாட்டில் தண்ணீர் ஞானஸ்நானம் இல்லை, ஆனால் அதுக்கு அடையாளமா பழைய ஏற்பாட்டில் ஒரு ஞான அர்த்தமாக அடையாளமா தண்ணீர் தொட்டி இருக்கு. ஆசிரியப்பு கூடாது, தண்ணீர் தொட்டிலெல்லாம் கழுவிக்கிட்டு போறாங்க. பழைய ஏற்பாட்டில் ஞானஸ்நானம் நேரடியாக இல்லை, ஆனால் மறைமுகமாக இருக்கு. இந்த ஓல்ட் டெஸ்டமென்ட் வாட்டர் பேப்டிசம் வாஸ் நாட் தேர் இன் டைரக்ட்லி பட் இன்டைரக்ட்லி ஆஸ் ஏ சிம்பிள்.
the lever, a water tank in the tabernacle of Moses. மோசேயுடைய அந்த கூடாரத்தை, அந்த டேபர்னேக்கில், அந்த வாசரிப்பு கூடாரத்தில் தண்ணி தொட்டி இருந்துச்சு, லேவர். அதனால அதுதான் ஞானஸ்நானத்துக்கு ஒரு அடையாளம் இருக்கு. ஆனால் டைரக்டாக ஞானஸ்நானம் பைபிளில் வந்தது புதிய ஏற்பாட்டில். அது யாரால? யோவான் ஸ்நானகன். ஸ்நானகன் என்று இருக்குது பார்த்தீங்களா பேர். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஜான் த பேப்டிஸ்ட். ஏன் அவரை பேப்டிஸ்ட்னு சொன்னாங்கன்னா, அவர் தான் பேப்டிசம் ஆரம்பித்ததுனால, அவர் தான் ஃபவுண்டர் அந்த வாட்டர் பேப்டிசம். வாட்டர் தண்ணி ஞானஸ்நானத்தை அவர் தான் முதல்ல கொடுத்ததுனால அவருக்கு யோவான் ஸ்நானகன் என்று சொல்லி பெயர். ஞானஸ்நானம் என்ற வார்த்தை, ஞானம் பெற்று ஸ்நானம். ஞானஸ்நான வார்த்தைக்கு என்னன்னா ஞானம், ஸ்நானம் பிரிச்சோம்னா, ஞானம் என்றால் என்னது? தேவ அறிவு, தேவனை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய அறிவு, அதான் ஞானம். ஸ்நானம் என்றால் என்னது? குளித்தல், மூழ்குதல் என்ற அர்த்தம். இங்கிலீஷ்ல, ஆங்கிலத்திலே ஞானஸ்நானம் என்ற வார்த்தைக்கு பேப்டிசம் என்று பெயர். இன் இங்கிலீஷ் the word baptism for baptism, that word comes from the Greek word. அந்த வார்த்தை கிரேக்க வார்த்தையிலிருந்து வருகிறது. The Greek word is the baptizo. கிரேக்க மொழியிலே அதுக்கு பேர் என்ன? What is the name for the baptism in Greek language? கிரேக்க மொழியில் என்ன பேர்? பேப்டிசோ. பார்த்தீங்களா, பேப்டிசோ தான் என்ன ஆயிடுச்சு நாளடைவில்? பேப்டிசம் அப்படின்னு மாறிடுச்சு. பேப்டிசோ தான் பேப்டிசம். What is the meaning for the word baptizo? Baptizo என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? The immersing or the sinking. Immersing அப்படின்னா என்னது? தண்ணியில் அப்படியே மூழ்குறது. குளத்துல, ஆத்துல அப்படி மூழ்கி உள்ள எந்திரிக்கிறான் பாருங்க, அதுக்கு பேர் தான் என்னது? ஸ்நானம், immersing அப்படின்னு பேர். தெளிக்கிறதுல, இட்ஸ் நாட் ஸ்ப்ரிங்க்லிங். ஸ்ப்ரிங்க்லிங் தெளித்தது, ஸ்ப்ரேயிங், ஸ்ப்ரிங்க்லிங். Baptizo, the word baptizo means immersing, not sprinkling. அப்போ ஞானஸ்நானம் ஏன் தண்ணியில் மூழ்கி கொடுக்கணும்னா, அது பேர், அதுக்கு விளக்கமே தேவையில்லை. போய் அவங்கள மார்சியில் மற்றவங்களுக்கு போய் விளக்கம் கொடுக்க வேண்டியதில்லை. அந்த வார்த்தையிலே அர்த்தம் இருக்கு. ஞான ஸ்நானம். ஸ்நானம்னா என்ன? மூழ்கிறது. சும்மா தண்ணியை தெளிச்சுட்டு நீங்கள் மூழ்கிட்டேன்னு சொல்ல முடியுமா? குளிச்சுட்டேன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. மூழ்குதல், மூழ்குதல் தான் சிறந்தது. தெளித்தல் சிறந்ததா, மூழ்குதல் சிறந்ததா? மூழ்குதல் தான் சிறந்தது. நம்முடைய தீர்க்கதரிசி பிரானம் எடுத்துக்கொள்வோம். நம்முடைய தீர்க்கதரிசி பிரானம் சொல்கிறார், எனக்கு தெளித்தல் பிடிக்காது, எனக்கு மூழ்குதல் தான் பிடிக்கும்ன்றார். எனக்கு தெளித்தல் பிடிக்காது. பிரானம் சேஸ், ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்ப்ரிங்கிள் பட் ஐ வாண்ட் டு இம்மர்ஸ். எனக்கு மூழ்குதல் தான் பிடிக்கும் இயற்கையிலே அப்படின்றார். பேன் கேக்குகள் என்று வச்சிருப்பாங்க. பேன் கேக்குகள் என்று சொல்லி பணியாரம். பேன் கேக்னா என்னது? பணியாரம். அப்போ அந்த பேன் கேக் பணியாரத்தை பார்த்தீங்கன்னா, அந்த பேன் கேக்கை சில பேர் தேனை மேலே தெளிச்சு, சர்க்கரை பாவு தேனை தெளிச்சு சாப்பிடுவாங்க. அது ஒரு முறை இருக்கு. இன்னொரு முறை என்னன்னா, அந்த சர்க்கரை பாவுலேயே தேன்லேயே அதை அப்படியே மூழ்க வச்சு எடுத்து சாப்பிடுவாங்க. எனக்கு இந்த தெளிச்சு சாப்பிட்றதெல்லாம் பிடிக்காது, டேஸ்டாக இருக்காது. எனக்கு அதை மூழ்க வச்சு அப்படியே அந்த தேன்லேயே அதை மூழ்க வச்சு சாப்பிட்றது தான் பிடிக்கும். அதுதான் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். தெளிச்சு சாப்பிட்றத விட மூழ்க வச்சு சாப்பிட்றது தான் மிக ருசியாக இருக்கும். அப்போ ஸ்ப்ரிங்க்லிங் நல்லதா, இம்மர்சிங் நல்லதா, தெளிக்கிறது நல்லதா, மூழ்க வச்சு சாப்பிட்றது நல்லதா? மூழ்கிறது நல்லது. அது மாதிரி தான் ஞானஸ்நானத்தில் தெளிப்பு ஞானஸ்நானம் நல்லதா, மூழ்கி தண்ணியில் மூழ்கி எடுக்கிறது நல்லதா? மூழ்கி எடுக்கிறது தான் நல்லது. அமேன். பிரைஸ்லாம். So water baptism came from John the Baptist. தண்ணீர் ஞானஸ்நானம் யாரால் வந்தது என்றால், அது யோவான் ஸ்நானம் வந்தது. அதே போல ஜான் தி பேப்டிஸ்ட் had the spirit of Elijah. ஆமென். பிரைஸ் தி லார்ட். யோவான் ஸ்நானன் எலியாவின் ஆவியை பெற்றிருந்தார். பிரானம், வில்லியம் பிரானம். His name is William Branham. He is equal to John the Baptist. ஆமென். இவர் யோவான் ஸ்நானனுக்கு சமமா இருக்கிறார். கம்பேர் பண்ணுவோம். கம்பேரிசன் என்னன்னா, John the Baptist had the spirit of Elijah, second Elijah. John, he is the fourth Elijah. இவர் யார்? பிரானம் யார்? ஒரு நாலாவது. முதல்ல எலியாவுக்குள்ள வந்துச்சு எலியாவி, அப்புறம் எலிசாவுக்குள்ள வந்துச்சு ரெண்டாவது எலிசாக்குள்ள வந்துச்சு, யோவானுக்குள்ள மூணாவது. ஸோ ஜான் தி பேப்டிஸ்ட் தேர்ட் டைம் எலைஜா. யோவான் ஸ்நானன் மூன்றாவது எலியா, தேர்ட் எலைஜா. God sends Elijah spirit 5 times to the earth. ஆமென். பிரைஸ் தி லார்ட். எலியாவை 5 முறை பூமிக்கு தேவன் அனுப்புகிறார். John the Baptist third time. Branham is the fourth time. So Branham நாலாவது முறை.
ஜான் கால்ட் as ஜான் த பேப்டிஸ்ட். யோவான் ஸ்நானகன்னு கூப்பிட்டாங்க. யோவான் ஸ்நானம் கொடுத்தனால. பிரானம் கால்டு பிரானம் த பேப்டிஸ்ட். அல்லேலூயா. இவரை என்ன கூப்பிட்டாங்க? பிரணாம் பேப்டிஸ்ட், பிரணாம்னு கூப்பிட்டாங்க. அவர் ஜான் த பேப்டிஸ்ட், இவர் யாரு? பிரணாம் த பேப்டிஸ்ட். Why? He came from the Baptist church. அவர் எதுல இருந்து வந்தாரு? பேப்டிஸ்ட் சபையில இருந்து வந்தார். Not only he came from Baptist, he gave the true baptism to this generation. Hallelujah. இந்த சந்ததிக்கு, to this 20th century people, to this 90th century people, he gave the true baptism in the name of Lord Jesus Christ. Hallelujah. இந்த சந்ததி, இந்த 19ஆம் நூற்றாண்டுல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துல இவர்தான் ஞானஸ்நானம் கொடுத்தாரு. யோவான் தான் முதல்ல ஞானஸ்நானம் கொடுத்த மாதிரி. அப்போ உலகமே திருத்துவத்துல தான் இருந்துச்சு. பெண்டிகாஸ்ட் சர்ச் 1906 பெண்டிகாஸ்ட் சர்ச் started. All were given baptism in the name of Father, Son, Holy Spirit. Only little group gave the baptism in Jesus only name. Nobody gave baptism in the name of Lord Jesus Christ. But Branham said we should give baptism in the name of Lord Jesus Christ. Branham சொன்னார், பிதாகுமாரன் பரிசுத்த நாமத்தில் கொடுக்கிற ஞானஸ்நானம் தப்பு அப்படின்னார். தெளிச்சு கொடுக்கிற ஞானஸ்நானம் தப்பு. அதுபோல சில பேர் இயேசு நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுக்குறீங்க, ஆனா அதை விட நீங்க கர்த்தராகிய இயேசு நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுக்கிறது தான் நல்லது என்று சொல்லி இன்சிஸ்ட் பண்ணார். ப்ராஃபட் he corrected the baptism. ஞானஸ்நானத்தை சரிப்படுத்தினார். ஆகவே ஞானஸ்நானத்தை குறித்த தெளிவான விஷயங்களை இந்த கடைசி காலத்திலே போதித்தவர் சகோதரர் பிரானம். Brother Branham is the only preacher gave the correct explanation about the true baptism in this generation, in this end time. Amen. Praise the Lord. So he called Branham the Baptist. So we can call Branham the Baptist. அதனால நம்ம அவரை பிரணாம் பேப்டிஸ்ட் என்று சொல்லலாம். அப்படி சொல்றது தப்பு இருக்கா இல்லையா? தப்பே இல்லை. ஏன்னா ஞானஸ்நானத்தை இவர் சரியா கொடுக்கலாம், நம்மளாம் இன்னைக்கு தப்பான ஞானஸ்நானம் தான் எடுத்துட்டு இருக்கோம். Praise the Lord. Hallelujah. So what is baptism? ஆகவே தண்ணீர் ஞானஸ்நானம் நம்ம எல்லாரும் எடுக்க வேண்டும். Everybody should take baptism in the name of Lord Jesus Christ. Why? ஏனென்றால் for the repentance, பாவ மன்னிப்புக்காக, நம்முடைய பாவ மன்னிப்புக்காக, should go to heaven, பரலோக ராஜ்யம் செல்வதற்காக. Prophet said water baptism joins you in the fellowship. தண்ணீர் ஞானஸ்நானம் indulge you in the fellowship. தண்ணீர் ஞானஸ்நானம் உங்களை ஐக்கியத்திலே சேர்க்கிறது என்று சொல்கிறார். அப்ப ஐக்கியத்துல சேரணும்னா நம்ம என்ன செய்யணும்? நம்ம தண்ணீர் ஞானஸ்நானம் எடுக்கணும். But Holy Spirit baptism joins you in the body of Christ. Hallelujah. பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் உங்களை கிறிஸ்துவின் சரீரத்தில் சேர்க்குது. தண்ணீர் ஞானஸ்நானம் நம்மளை ஐக்கியப்படுத்துது. நம்ம எல்லாரும் ஒன்றும் ஐக்கியமாயிருக்கோம். எப்படி ஐக்கியமாயிருக்கோம்? ஞானஸ்நானம் எடுத்தனால தான். நீங்க ஒரு ஞானஸ்நானம், நான் ஒரு ஞானஸ்நானம் எடுத்தா இப்போ இங்க இருந்துருப்போமா? இல்ல, வேற ஏதாவது சபையில் உட்காந்துருப்போம். அப்போ இங்க ஃபெலோஷிப்புக்குள்ள கொண்டு வந்துருப்பீங்களா? ஐக்கியத்துக்குள்ள. தண்ணீர் ஞானஸ்நானம் நம்ம ஐக்கியத்துக்குள்ள கொண்டு வந்துருக்குது. ஆவியின் ஞானஸ்நானம் நம்மை சரீரத்தில் சேர்க்குது. The water baptism, and also prophet says water baptism is the first step to the redemption, salvation. ரட்சிப்பின் முதல் படி என்று சொல்கிறார். Water baptism is a sign, symbol. தண்ணீர் ஞானஸ்நானம் ஒரு அடையாளம், the outward symbol, வெளிப்புறமான அடையாளம். தண்ணீர் ஞானஸ்நானம் ஒரு வெளிப்புறமான அடையாளம். ஒரு பையன் ஸ்கூல்ல சேர்ந்து படிக்கிறான் அப்படின்னா அந்த யூனிஃபார்ம் ட்ரெஸ் போட்டுட்டு போறான். அது ஒரு அந்த பையன் யூனிஃபார்ம் ட்ரெஸ் போட்டு போறான். அப்போ இவன் பையன் தான், இவன் படிக்கிற பையன் தான், இவன் இந்த யூனிஃபார்ம் ட்ரெஸ் போட்டுருப்பான், இந்த ஸ்கூல் பையன் தான். அப்போ நம்மள வெளிப்புறமா காட்டுது. அவன் யூனிஃபார்ம் போட்டு போறதுனால அவன் படிச்சு பாஸ் ஆகிட முடியுமா? முடியாது. இருந்தாலும் அது வெளிப்புறமா காட்டுது. அவன் உள்ள படிக்கணும். அதுதான் ஆவிக்குரிய பரிசுத்த ஞானஸ்நானம். இருந்தாலும் யூனிஃபார்ம் போட்டு போகணும் ஒரு ஸ்கூலுனால. ஸோ வாட்டர் பேப்டிசம் gives the outward sign, symbol to us. And also prophet says water baptism is a tradition. தண்ணீர் ஞானஸ்நானம் என்பது ஒரு சடங்குன்றார். ட்ரெடிஷன் என்னது? சடங்கு, ஒரு பாரம்பரியம் அப்படின்னு சொல்லலாம். இப்படி எல்லாம் சொல்றாரு. ஓகே, ரைட். மேலும் சொல்றாரு பாருங்க, வாட்டர் பேப்டிசம் இன்னொரு விஷயம் சொல்றாரு தண்ணீர் ஞானஸ்நானத்தை குறித்து. என்ன சொல்றாரு பாப்போம். ப்ராஃபட் சொல்றாரு, they go down a dry sinner and come up a wet one. That's all.
it doesn't do any good. தண்ணி ஞானஸ்நானத்தை பத்தி என்ன சொல்றாரு பாருங்க. They go down as a dry sinner. ஒரு காய்ந்த பாவியாக தண்ணீருக்குள்ள போறாங்க. தண்ணிக்குள்ள பாவி, ஒரு பாவின்னு அறிஞ்சதுனால தண்ணிக்குள்ள போறான். அப்ப தண்ணிக்குள்ள போறான், அவன் ட்ரெஸ் எல்லாம் ஈரமா இருக்கா, காஞ்சி இருக்குதா? காஞ்சி தான் இருக்குது. அப்ப அவன் என்ன பாவியா போறான்? அவன் ஒரு பாவி, அவன் ட்ரெஸ் எல்லாம் எப்படி இருக்குது? உலர்ந்து இருக்கிறதுனால உலர்ந்த பாவியா உள்ள போறான். எதுக்குள்ள போறான்? தண்ணிக்குள்ள போறான். ட்ரை சி, he go to the water as dry sinner. தண்ணி உலர்ந்த பாவியா உள்ள போறான். And also comes from the water as a wet sinner. தண்ணியிலேருந்து வெளியே வரும்போது ஞானஸ்நானம் எடுத்து மூழ்கி வரும்போது தண்ணி சட்டையெல்லாம் நனைஞ்சிருது. இப்பயே ஒரு பாவியா, நிறைய பேர் ஞானஸ்நானம் எடுத்தும் பாவியா தான் வராங்க. இப்ப உலர்ந்த ஈரமான பாவி ஆயிட்டாங்க. உலர்ந்த பாவி இப்ப என்ன ஆயிட்டாங்க? ஈரமான பாவி. உலர்ந்த பாவி, ஈரமான பாவி. ட்ரை கிரைண்டர், வெட் கிரைண்டர் மாதிரி. எப்படி உலர்ந்த மாவு அரைக்கிற மிஷின் இருக்குல்ல, அது வெட் கிரைண்டர், அது ட்ரை கிரைண்டர். ஈரமா தண்ணி ஊற்றி அரைச்சோம்னா அது என்னது? வெட் கிரைண்டர். அது மாதிரி உலர்ந்த பாவி, ஈரப்பாவி. ட்ரை சினர், வெட் சினர். அதுல எந்த மாற்றமும் இல்லை என்று சொல்லுவோம். ஓ ஜஸ்ட் கோ டவுன், லைஃப்ன்ற செய்தியில் சொல்றாரு 54. Just go down on a dry sinner and come up a wet one. It don't do one thing to you but pollute you. இது உங்கள்ட்ட நிறைய பேர் அதை ஒண்ணுமே செய்யறது இல்லை. ஞானஸ்நானம் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்துறது இல்லை. ஆனால் நிறைய பேர் ஞானஸ்நானம் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஞானஸ்நானம் எடுக்கிறது முன்னாடி சிகரெட் பிடிக்கிறாங்க, ஞானஸ்நானம் எடுத்தோன்னே நிறுத்திடுறாங்க. குடிப்பழக்கம், மற்ற பழக்க வழக்கம், விபச்சாரம் எல்லாம் விட்டுறாங்க. சில பேர் ஆலயம் மாறிடுறாங்க. ஆனால் சில பேருக்கு எந்த மாற்றமும் தர்றதில்லை. ஞானஸ்நானம், தண்ணி ஞானஸ்நானம். என்ன ஞானஸ்நானம்? அது தண்ணி ஞானஸ்நானம். ஓ மை சோல் longeth for thee in a dry and thirsty land where no water is. வேதவசனம் இப்படி சொல்லுது, என்னுடைய ஆத்மா my soul longeth for thee in a dry and thirsty land. வறண்டதும் விடாய்த்ததுமான அந்த இடத்திலே என்னுடைய ஆத்மா உம்மை தேடுகிறது. சங்கீதத்தில் சொல்றாரு, where no water is, தண்ணீர் இல்லாத இடத்திலே தேடுகிறது ஆண்டவரே அப்படின்னு. அடுத்த செய்தி, tested faith produces good. If you haven't got faith, you just go down a dry sinner and come up a wet one. You are still a sinner if your heart hasn't been changed. அவங்க விசுவாசம் இல்லாமல் தண்ணி ஞானஸ்நானம் எடுக்கிறவங்க அவங்களுக்குள்ள எந்த மாற்றமும் இல்லை. ரொம்ப பேர் விசுவாசம் இல்லாமல், எங்கள் அப்பா சொன்னார், எங்கள் அண்ணன் சொன்னார், அவருக்காக எடுக்கிறேன், இவருக்காக எடுக்கிறேன், அதுக்காக எடுக்கிறேன், இதுக்காக எடுக்கிறேன். அது விசுவாசம் இல்லாமல், பாவம் பண்ணி போட்டு விசுவாசத்தோட எடுக்கிறது தான் சரியான ஒரு வழிநடத்துதல். அப்படி விசுவாசம் இல்லாமல் எடுத்தால் எந்த மாற்றமும் இருக்காது அப்படின்றது. உங்கள் இருதயம் மாற்றப்பட வேண்டும். இருதயம் மாற்றத்தோடு அதில் எடுத்தால் தான் அது என்ன செய்யும்? பயனளிக்கும் என்று சொல்லி சொல்லுகிறார் தீர்க்கதரிசி. ஆகவே இதிலிருந்து நாம் பார்க்கும்போது, from this what we are seeing is, prophet did not say we don't need water baptism. தண்ணி ஞானஸ்நானம் நமக்கு தேவையில்லைன்னு அவர் சொல்லலை. எங்கேயுமே அப்படி சொல்லலை. பட் he says that, ஆனால் அவர் சொல்லுகிறார் தண்ணி ஞானஸ்நானம் பெரிதாக ஒரு முழு காரியத்தையும் செய்யாது. It is the first step to the salvation. It will not do the whole work. அது முழு காரியத்தையும் செய்யாது. 1ஆம் கிளாஸ்ல போய் பள்ளிக்கூடத்தில் பையன் சேர்ந்துட்டானா அவன் +2 முடிச்சுட்டானா? இல்லை, சேர்ந்து உள்ள வரணும். அப்படியே அதுபோல் தண்ணி ஞானஸ்நானம் எடுக்கணும், அப்புறம் பரிசுத்த ஞானஸ்நானத்துக்கு வரணும், அப்புறமேட்டு எங்கே வரணும்? அவன் அக்கினி ஞானஸ்நானத்துக்கு வரணும். அக்கினி ஞானஸ்நானம் தான் முழுமையும் அங்கே செய்கிறது. அல்லேலூயா. Fire baptism is doing the whole work, not water baptism. தண்ணீர் ஞானஸ்நானம் அந்த காரியத்தை செய்யாது. பட் we need the water baptism. ஆனால் நம் தண்ணீர் ஞானஸ்நானம் we don't say that we don't need the water baptism. தண்ணீர் ஞானஸ்நானம் எங்களுக்கு தேவையில்லை என்று நாம் சொல்லக்கூடாது. சில பேர் சூழ்நிலையில் எடுக்க முடியாமல் போயிடுச்சுன்னா அது வேறு விஷயம். கள்ளன் ஞானஸ்நானம் எடுக்கல, ரைட்டு, அவனுக்கு வாய்ப்பு இல்லை, அது மாதிரி இருந்துட்டா பரவாயில்ல. பட் we should not make a doctrine as we don't need the baptism. ஞானஸ்நானம் எங்களுக்கு தேவையில்லை என்று ஒரு உபதேசத்தை உண்டாக்கக்கூடாது. அப்படி ப்ராஃபட் எங்கேயும் சொல்ல, ப்ராஃபட் டோன்ட் சே we don't need baptism in any of his message, no of his message. எந்த செய்தியிலும் விரோதமாக சொல்லுங்கள். ஆகவே சகோதரி, அருமையான சகோதரி, ஞானஸ்நானம் நமக்கு தேவைதான், ஆனால் அது மட்டும் நம்முடைய பாவத்தை மன்னிக்காது. we need the baptism, but baptism only will not forgive our sins.
நம்முடைய பாவத்தை. ஞானஸ்நானம், தண்ணீரிலே ஞானஸ்நானம் பெற்றால் மட்டும் எல்லாம் முடிந்து விடாது. எவ்வளவு பேர் ஞானஸ்நானம் எடுத்தார்கள்? எங்கே அவங்கெல்லாம்? எத்தனையோ பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்துருக்கீங்க, எவ்வளோ நூற்றுக்கணக்கான பேருக்கு. எங்க போனாங்க அவங்கெல்லாம்? நிறைய பேர் எங்க போனாங்கன்னு தெரியல. நிறைய பேர் உலகத்துக்கே திரும்பி போயிட்டாங்க. முடிவு போயிருந்த நிலையில் இருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. ஆகவே அப்படியாக நாம் பார்க்கிறோம். He that stand until the end will be saved. முடிவு புரிந்த நிலையில் இருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். ஆகவே தண்ணீரினால் ஞானஸ்நானம் பெறுவது மட்டும் முக்கியம் அல்ல. யூதாஸ் காரியத்துக்கு ஞானஸ்நானம் பெற்றான், தண்ணீர் ஞானஸ்நானம் பெற்றான். ஜூடஸ் ஸ்காரியட் got the water baptism by Jesus. அவனுக்கு யார் ஞானஸ்நானம் கொடுத்தது? இயேசு. இயேசு ப்ராஃபட் சொல்றார், 12 அப்போஸ்தலர்களுக்கு இயேசு ஞானஸ்நானம் கொடுத்தார். 12 பேருக்கு மட்டும்தான் கொடுத்தார், வேற யாருக்கும் அவரு கொடுக்கலன்னு ப்ராஃபட் சொன்னார். ஏன்னா பேதுரு சொல்றாரு, நம்மை போல ஞானஸ்நானம் பெற்ற இவர்களும் தண்ணீரை விளக்கலாமா அப்படின்னு பேதுரு கேட்கிறார். அப்ப பேதுரு ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறார். யாரால எடுத்திருக்காரு? இயேசு. அப்ப 12 பேரும் தண்ணீர் ஞானஸ்நானம் எடுத்தார்கள். யூதாசும் தண்ணீர் ஞானஸ்நானம் எடுத்தான். ஆனால் அவன் பரலோகம் போகவில்லை, நரகம் சென்று. ஆகவே தண்ணீர் ஞானஸ்நானம் எடுத்த எல்லாரும் பரலோக ராஜ்யம் செல்ல முடியுமா என்றால் முடியாது. செல்ல வாய்ப்பு இருக்கிறது. All them that had water baptism will not go to, surely will not go to heaven, but there is a chance to go to heaven. பரலோகம் செல்வதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு இருக்குது, சான்ஸ் இருக்கு, வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அடுத்தது பரிசுத்த ஆவியில பெற்றுக்கிட்டு அப்புறம் அக்கினியில ஞானஸ்நானம் பெற்றுக்கணும். Glory, hallelujah, praise God. So first baptism is water baptism. முதலாவது ஞானஸ்நானம் என்னது? ஞானஸ்நானம். யோவான் சொல்கிறார், நான் உங்களுக்கு தண்ணீரில் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் ஒருவர் வருகிறார் என்று சொல்கிறார். எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் உங்களுக்கு ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுக்கிறார். பி. ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று சொல்கிறார். பி. ஆகவே நாம் பார்க்கும்போது யாரு? John said, he that will come after me will give you baptism in water and fire. Who is he? Jesus. Hallelujah. Messiah. Jesus. So யோவான் தண்ணீர் ஞானஸ்நானம் கொடுத்தான். இயேசு பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் உங்களுக்கு கொடுப்பார் என்று சொல்லி யோவான் ஸ்நானகன் சொன்னார். So தண்ணீர் ஞானஸ்நானம், தண்ணீர் ஞானஸ்நானம் நோவாவுடைய பேழைக்கு ஒப்பாக இருக்கிறது. தண்ணீர் ஞானஸ்நானம் நோவாவுடைய பேழை என்று பார்க்கிறோம். நோவா செஞ்ச இந்த பேழை எது அடையாளமா இருக்கு? This ark is tied to the water baptism. இந்த baptism, இந்த பேழையானது ஞானஸ்நானத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. பேதுரு எழுதின நிருபத்தில் சொல்கிறார் பாருங்க. 1 பேதுரு அதிகாரம் 3ஆம் அதிகாரம் verse 19. அந்த ஆவியிலே அவர் போய் காவலுள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவர்களாகிய அந்த பேழையிலே சிலராகி 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்சலுக்கை நீக்குதலாமல் தேவனை பற்றி நல்மனசாட்சி உடன்படிக்கையாக இருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலினாலே ரட்சிக்கிறது. நோவாவுடைய பேழையிலே காக்கப்பட்டார்கள் 8 பேர். 8 people were saved in the Noah's ark. This ark is the like figure to the baptism. இந்த பேழையானது ஞானஸ்நானத்துக்கு அடையாளமாக இருக்குது. பாருங்க the light figure whereunto even baptism will also now save us the putting away of the filthy of the flesh. The baptism is light figure unto the Noah's ark. ஞானஸ்நானம் நோவாவுடைய பேழைக்கு அது சமமாக அதே போல அந்த பொருளாக இருக்கிறது என்று சொல்லி நான் பார்க்கிறேன். ஆகவே பேழையானது அந்த பேழைக்குள்ளே போனவர்கள் காக்கப்பட்டது போல ஞானஸ்நானமாகிய பேழைக்குள்ளே செல்கிறவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள். இயேசு நாமத்தினால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பிரைஸ் தி லார்ட். தண்ணீர் ஞானஸ்நானம் யோவானால் கொடுக்கப்பட்டது. அதனால அவனை யோவான் ஸ்நானகன் என்று சொன்னோம். அதுபோல பிரானமும் த பேப்டிஸ்ட். ஸோ பிரானமும் யாராவது
பிரணாம் பேப்டிஸ்ட் என்று சொல்ல வேண்டும். ஏன்னா இவரும் ஒரு டேர்னிங் பாயிண்ட் பேப்டிசத்தில். இந்த நூற்றாண்டில் இவரு என்னது ஒரு டேர்னிங் பாயிண்ட். 1963ஆம் ஆண்டு 1933ஆம் ஆண்டு ஓஹியோ நதியிலே பிரணாம் பேப்டிசம் கொடுத்து கொண்டிருந்தார். 500 gave baptism to 500 people. 500 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார். Baptism in the name of Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பேப்டிசம் கொடுத்தார். 17th personக்கு 17வது நபருக்கு அவர் ஞானஸ்நானம் கொடுத்தபோது a sound came from heaven. A fireball, the pillar of fire came from heaven. பரலோகத்திலிருந்து அக்கினி ஸ்தம்பம் வந்தது. And the voice came from, அதிலிருந்து ஒரு சத்தம் வந்தது. As John the Baptist forerun for my first coming, you sent with a message. Forerun for my second coming. யோவான் ஸ்நானகன் முதல் வருகைக்கு முன்னோடியாக அனுப்பப்பட்டது போல நீ இரண்டாவது வருகைக்கு ஒரு செய்தியோடு முன்னோடியாக அனுப்பப்பட்டிருக்கிறாய் என்று ஒரு சத்தம் வந்தது. அதை அங்க இருந்தவர்களெல்லாம் கேட்டார். ஆகவே இது பெரிய இந்த நூற்றாண்டில் ஒரு திருப்பம் நடந்தது, பெரிய டேர்னிங் பாயிண்ட். எப்போ நடந்துச்சு இது? பேப்டிசம் கொடுக்கும்போது. ஆகவே நம்ம தண்ணீர் ஞானஸ்நானத்தை பத்தி பார்த்துட்டோம். அடுத்தது பார்ப்போம், பரிசுத்தாவின் ஞானஸ்நானத்தை பத்தி பார்ப்போம். நெக்ஸ்ட் லெட் அஸ் கோ டு தி ஹோலி ஸ்பிரிட் பேப்டிசம். யோவான் சொன்னார், நான் தண்ணீர் ஞானஸ்நானம் கொடுப்பேன், ஆனா எனக்கு பின் ஒருவர் உங்களுக்கு பரிசுத்தாவினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று சொல்லி யோவான் சொன்னார். ஆகவே அதுதான் அது பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் நம்பர் 2. அதுதான் பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் என்று பார்க்கிறோம். இப்பொழுது பாருங்கள், அடுத்து பாருங்கள். இட்ஸ் வாட்டர் பேப்டிசம் வாஸ் insufficient to cleanse it. Neither is theirs, but the baptism of the fire cleanses it. தண்ணீர் ஞானஸ்நானம் உங்களை சுத்திகரிப்பதற்கு போதுமானதாக இருக்காது. தண்ணீர் உங்களை சுத்திகரிக்க போதுமானதா இருக்காது. ஒரு என்னதான் சில பொருளை கழுவுனாலும் அந்த இது என்ன செய்யாது, அழுக்கு போகாது. இவ்வளவுதான் கழுவுங்க. நீங்க தங்கத்தை எடுத்து சுத்திகரிக்கிறது அழுக்காயிடுச்சுன்னா அதை என்னதான் தண்ணியில போட்டு கழுவுனாலும் போகாது, அழுக்கு போகாது. அந்த அழுக்கை போக்குறதுக்கு ஒரே வழி, அந்த நெருப்புல புடமிடணும். நெருப்புல போட்டு எரிச்சாதான் அந்த அழுக்கெல்லாம் போகும். நம்ம முழுசா சுத்திகரிக்கிறது தண்ணீரா அக்கினியா? What will cleanse fully, water or fire? Fire, not water. தண்ணீர் இல்ல, ஃபயர் தான். அக்கினி தான் சுத்திகரிக்கும். கம்ப்ளீட்டா சுத்திகரிக்கணும்னா அது யாரு? அக்கினி தான். அந்த அக்கினி யாரு? நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறாரே. Our God is the consuming fire. So God is the fire. God's word is the fire. Hallelujah. The God's word only purify us from all our sins, not the water. தண்ணீர் அல்ல. Praise the Lord. Hallelujah. மேலும் பாருங்கள், third baptism of the Holy Spirit. Right? Baptism of third, the baptism of the Holy Ghost. That's right. Then comes the rapture. 3 stages இருக்குது. Purification of the 3 stages. சுத்திகரித்தலின் 3 நிலை இருக்கிறது. Justification, sanctification, baptism of the Holy Spirit. தண்ணீர் நீதிமானாகுதல், பரிசுத்தமாகுதல், பரிசுத்தாவின் அபிஷேகம், then rapture. அதுக்கு அப்புறம் தான் என்னது? rapture. இப்போ முதல் கட்டம் சகோதரன் ஜெபிச்சது மாதிரி நம்ம கடைசி கட்டத்துக்கு இப்போ நம்ம வந்திருக்கோம். we are come to the last stage. Justification, Luther age. Justification, Luther காலம். Sanctification, Wesley age. Baptism of the Holy Spirit with the Branham's age, Laodicea. Next is the rapture. This is the bride age we are living. Hallelujah. Glory. Praise God. Bride age la da rapture வரும். நாலாவதா 3 முடிஞ்சு இப்ப நாலாவது இடத்துல நம்ம இருக்கிறோம். அதான் என்னது? baptism of the Holy Spirit அடுத்தது rapture. அதான் என்னது? fire baptism. அதான் என்னது? fire baptism. யோவான் தண்ணீரிலே ஞானஸ்நானம் கொடுத்தான். எங்கே கொடுத்தான்? யோர்தான் நதியிலே கொடுத்தான். John gave the baptism where he gave at the bank of the Jordan river. யோர்தான் நதி கரையிலே அவன் ஞானஸ்நானம் கொடுத்தான். He gave baptism. Where they get the Holy Spirit baptism, அக்கினி ஞானஸ்நானம், பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் அவர்கள் எங்கே பெற்றார்கள்? John did not give the Holy Spirit baptism. யோவான் பரிசுத்தாவின் ஞானஸ்நானத்தை கொடுக்கவில்லை. நான் தண்ணியில மட்டும் தான் கொடுக்க முடியும்ட்டார் யோவான். ஆனால் அவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு பரிசுத்தாவினாலே உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார்னு சொன்னார். இங்கே அவர்கள் பெற்றார்கள் in the day of the Pentecost. Hallelujah. At the day of Pentecost. Glory. Hallelujah. Praise God. At the day of Pentecost, when they were
gathered in the upper room, the Holy Spirit descended and came upon them. Hallelujah, praise God, glory. This is the Holy Spirit baptism. இதுதான் பரிசுத்தாவின் ஞானஸ்நானம். பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் எங்க கிடைச்சிச்சு அவங்களுக்கு? அப்பர் ரூம், மேலறையில் Holy Spirit அவங்க மேல இறங்கினார். As a cloven tongue, பிரிந்த நாவுகளாக, செப்பரேட்லி, தனித்தனியாக ஒவ்வொருவருக்குள்ளும் வந்து அமர்ந்த. He rested upon everyone, upon 120 brothers, 120 சகோதரர்கள், brothers and sisters, 120 சகோதர சகோதரிகள் மேலே பரிசுத்தாவி இறங்கினார். So this is the Holy Spirit baptism. அதான் ஆகவே பெந்தெகோஸ்தே நாளிலே அவர்கள் பரிசுத்தாவின் ஞானஸ்நானத்தை அவர்கள் பெற்றார்கள். What is the Holy Spirit baptism? பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் என்பது என்ன? அது உணர்ச்சிவசமா? Is it the enthusiasm? அது உணர்ச்சிவசமா? No. Is it speaking tongues? No. அது அந்நிய பாஷை பேசுவதா? இல்லை. பரிசுத்தாவின் ஞானஸ்நானம். Speaking prophesying? No. இதெல்லாம் கிடையாது. ஆவியிலே நிறைதல், fill up by the Spirit. இதெல்லாம் பரிசுத்தாவின் ஞானஸ்நானமா? இல்லை. பெந்தெகோஸ்தே சபையிலே சொல்கிறார்கள் அந்நிய பாஷை பேசுவதுதான் பரிசுத்தாவின் அபிஷேகம் என்று சொல்கிறார்கள். இல்லை. நோ. அந்நிய பாஷை பேசுவது பரிசுத்தாவினுடைய ஞானஸ்நானம் அல்ல. ஸ்பீக்கிங் டங்ஸ் இஸ் நாட் த Holy Spirit baptism. A man that got the Holy Spirit baptism can speak tongues. பரிசுத்தாவின் ஞானஸ்நானத்தை பெற்ற மனிதன் அந்நிய பாஷை பேசலாம். But the tongues is not the sign for getting the Holy Spirit. பரிசுத்தாவி பெற்றதற்கு அந்நிய பாஷை அடையாளம் அல்ல. Satans can see, wrong men can speak the tongues. A man without Holy Spirit can speak tongues. பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறாமலே மனிதர்கள் அந்நிய பாஷை பெறலாம். பரிசுத்தாவி பெற்றவர்களும் அந்நிய பாஷை பெறலாம். ஆனால் அந்நிய பாஷை பெற்றவர்கள் பேசுகிறவர்கள் எல்லாம் பரிசுத்தாவி பெற்றவர்கள் என்றால் இல்லை. அந்நிய பாஷை பேசுறவங்க எல்லாம் பரிசுத்தாவி பெற்றவங்க இல்லை. அதுக்கு உதாரணம் தீர்க்கதரிசி நல்லோர் மேலும் தீயோர் மேலையும் சூரியனை உதிக்கப்படி மலையை பொழியப்படுகிறார். தீர்க்கதரிசி சென்ற அந்த ஒன்லி ஜீசஸ் என்ற அந்த குழுவை சேர்ந்த மக்களிலே அந்நிய பாஷை பேசினவர்கள் தவறான மனிதர்களும் இருந்தார்கள். இன்னொரு கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி பெற்று தவறான ஒரு வாழ்க்கை நடத்தின மனிதனும் அங்கே நம்ம பார்த்தார் தீர்க்கதரிசி. ஆனால் அவர் மிக அருமையாக அந்நிய பாஷை பேசினார். ஆகவே அந்நிய பாஷை பேசுவது பரிசுத்தாவின் அபிஷேகம் ஆவியில் நிறைவது இல்லை. பெந்தெகோஸ்தே சபை சொல்வது தவறான உபதேசமாக இருக்கிறது. பெண்டிகாஸ்ட் தவறான உபதேசத்தில் இருக்காங்க. அந்நிய பாஷை அப்படின்னு. அதுவும் இல்ல, இந்த கடைசி நாளிலே அந்நிய பாஷை வர நமக்கு தேவையில்லை. In this end time we don't need the speaking of the gift of the speaking of tongues. Why? ஏனென்றால் பவுல் சொல்கிறார் அந்நிய பாஷை ஒரு நாள் ஓய்ந்து போகும், தீர்க்க தரிசனங்கள் ஒரு நாள் ஒளிந்து போகும், அன்போ ஒரு காலம் ஒழியாது. Paul says one day the tongues will cease, the prophecy will cease, but charity will not cease. அன்பு ஒரு நாளும் ஒழியாது. குறைவானது வரும்போது நிறைவானது, நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். Which is the part will cease when the fullness will come, Paul says. குறைவானது, அந்த குறைவாக உள்ளது ஒரு நாள் ஒளிந்து போகும் என்று சொல்றார். எதை பற்றி பேசுகிறார் அவர்? அந்நிய பாஷை பற்றி தான் பேசுகிறார். ஆகவே அருமையான சகோதரர்களே, நம்ம முன்னாடி பார்க்கிறோம் ஞானஸ்நானம், தண்ணியில ஞானஸ்நானம் பெற்ற எல்லாருமே பரலோகம் போயிட முடியுமா? அதுவும் முடியாது. தண்ணியில ஞானஸ்நானம் பெற்ற எல்லாரும் பரலோகம் போக முடியாது. யூதாஸ் எடுத்தாங்க, நிறைய பேர் எடுத்தாங்க. ஆனா ஞானஸ்நானம் எடுக்கிறது பரலோகம் போறதுக்கு வாய்ப்பு, ஆனா எல்லாருமே சொல்ல முடியாது. ரைட். அதே மாதிரி நம்ம இங்க பார்க்கும்போது தண்ணீர் ஞானஸ்நானம் மனிதர்கள் கொடுக்கிறார்கள், ஆனால் பரிசுத்த ஆவியுடைய ஞானஸ்நானம் தேவன் தருகிறார். அல்லேலூயா, பிரைஸ் காட். Man gives the water baptism, but God gives the Holy Spirit baptism. தேவன் பரிசுத்த ஆவி ஞானஸ்நானம். another question, இப்போ இன்னொரு கேள்வி, பரிசுத்த ஆவி ஞானஸ்நானம் பெற்ற எல்லாரும் பரலோகம் போக முடியுமா? அடுத்த கேள்வி. All of them that got the Holy Spirit can go to heaven? Prophet says no. தீர்க்கதரிசி சொல்கிறார் இல்லை. பரிசுத்த ஆவி பெற்ற எல்லாரும் இங்க போக முடியாதா? பரலோகம் போக முடியாது. அவங்களும் போக முடியாதா? பரலோகம் முடியும். இப்படி சொல்றாரு தீர்க்கதரிசி. ஆமா, அப்படிதான் சொல்றாரு. இல்லையா, பரிசுத்த ஆவி பெற்ற எல்லாரும் பரலோகம் போயிடலாம்னு நாங்கள் நினைச்சிருந்தோம். தண்ணி ஞானஸ்நானம் பெற்றாதான் பரலோகம் போக முடியாதுன்னு நாங்கள் நினைச்சோம். போக முடியாது எங்களுக்கு தெரியும், அது தெரியும் எல்லாருக்கும்.
ஆனா பரிசுத்தாவி பெற்ற எல்லாரும் பரலோகம் போயிடலாம்னு நினைச்சோம். நோ, இல்லை இல்லை. ப்ராஃபட் சொல்றார், நீங்க பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றிருந்தா கூட என்ன செய்ய முடியாதா, அப்பயும் நீங்க பரலோகம் போக முடியாது அப்படின்றார் செய்தியில். This is the rising of the sun. இது ஒரு சூரிய உதயம் அப்படிங்கிற செய்தி. அந்த சூரிய உதயங்கிற செய்தியில ப்ராஃபட் பிராண்ட் சொல்றாரு, அந்த செய்தியில this is the rising of the sun செய்தி 232வது பாரம். My own mother, she is gone on now, and she was a very odd woman, and she was, you know, about a half Indian, and she was odd, but in there she was a person that didn't dream. But I don't think she only had 4 or 5 dreams all of her life. But every time she dreamed a dream, it was true. She had a dream, it was true. ப்ராஃபட் சொல்ல, என்னுடைய அம்மா கனவு காணலாமா, ரொம்பலாம் கனவு காண மாட்டாங்க. சில பேர் டெய்லி கனவு காணுவாங்க, படுத்து இருந்துச்சாங்கன்னா கனவு கண்டுட்டே இருப்பாங்க, அடிக்கடி கனவு காணுவாங்க. அது சில கனவு நடக்கும், சில நடக்காது, முக்கியத்துவம் கொடுக்கல. ஆனால் என்னுடைய அம்மா கனவே காண மாட்டாங்க. அவங்க வாழ்நாள்லேயே 5 கனவு தான் பார்த்துருப்பாங்க, சில கனவு தான், ஆனால் எல்லாமே பழிச்சிருச்சு அப்படின்னாரு. அவங்க கண்ட எல்லா கனவும் பழித்து விட்டது. ரொம்ப வித்தியாசமானவங்க, அவங்க வினோதமானவங்க அப்படின்றார். அலுவலியா. அப்போ அவங்க அம்மா கண்ட கனவு சொல்ற பிராமணன் சொல்ல, அவங்க அம்மா கனவு கண்ட சொல்றாரு. சரி. I remember one time when I first started preaching many years ago, we was living right up here on the road, just above here. I was preaching right here at the church. நான் சபையில பிரசங்கம் பண்ணியிருந்தேன். She dreamed a dream that I was standing here by side of 3 steps. அவங்க பார்த்துட்டு இருந்தப்ப நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தேன்னா எனக்கு பக்கத்துல 3 படி இருந்துச்சுன்னா, எனக்கு பக்கத்திலே 3 படி இருந்ததாக கனவு கொண்டார்கள் என்று சொல்லுவாங்க. And I was standing preaching to everybody that they must walk up these 3 steps before they hit the highway. அப்ப நான் சொல்லிட்டு இருந்தேன், யார் பரலோகம் போகணும்னு ஆசைப்பட்டாலும் இந்த 3 படி வழியா போய் அந்த நேர் வழியில அந்த நெடுஞ்சாலை ஒன்று இருக்கு, ஹைவே இருக்கு, நெடுஞ்சாலை. இந்த 3 படியில ஏறி அந்த நெடுஞ்சாலையில போய் எல்லாரும் எங்க போகலாம், பரலோகத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறவங்களாம் இப்படித்தான் போகணும். எப்படி போகணும்? 3 படியில ஏறி நெடுஞ்சாலையில போய் அப்படி பரலோகம் போகணும், ரைட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பிரசங்கத்தில். And on the highway, a little weirdly like white line run right into the doors of heaven. அதுல அப்படியே ஒரு வெள்ளை பாதம் மாதிரி வழி மாதிரி போனிச்சான். அப்படியே பொன்னால் அப்படியே முத்துக்களை போல ஒரு வழி, அது நேரா போதான் பரலோகத்துக்கு போகுது அப்படின்னு. ஏன்னா பைபிள் அப்படிதான் சொல்லியிருக்கு, there shall be a way and the highway. ஐசாயா சொல்லியிருக்கு, அங்கே ஒரு பெரும்பாதையும் இருக்கும், ஒரு வழியும் இருக்கும். பெரும்பாதையில போய் கடைசியில வழியில பரலோகத்தில் அப்படியே பெரும்பாதையிலே போக முடியாது. கடைசியில் அந்த பெரும்பாதை சின்னதா மாறி வழியாது. அந்த பெரும்பாதை தான் என்னது? ஸ்தாபனம், கிறிஸ்தவ ஸ்தாபனங்கள். ஹைவே, அதுதான் கிறிஸ்டியன் சர்ச்சஸ் ஆர் த ஹைவே டு ஹெவன். அது பரலோகத்துக்கு நெடுஞ்சாலை. But the message of this hour is the line to a path to go to heaven. A straight path, a குறுகலான ஒரு பாதை. அப்ப அந்த குறுகலான பாதை தான் எங்க கூட்டிட்டு போகுது? பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகுது. நெடுஞ்சாலை, டினாமினேஷன் மெசேஜ் கொண்டு போகாது. குறுகலான பாதையை செய்தி தான் நம்மை பரலோகத்துக்கு அழைத்து செல்கிறது. There was a lady come by and they had on the great big bag like they wear today, spike-heeled shoe, and she come by and I said, wait a minute sister, you cannot walk that highway with that. And I said, you cannot do it. அப்ப ப்ராஃபட் சொன்னாரு, தீர்க்க சொன்னா ஒரு பெண்ணு வந்து எல்லா அலங்காரமும் பண்ணிக்கிட்டு ஹை ஹீல்ஸ் செருப்பெல்லாம் போட்டுக்கிட்டு அப்ப ப்ராஃபட் வந்து நிக்கிற போறா. அப்ப ப்ராஃபட் சொல்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் எப்படி பரலோகம் போகணும் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசி சொல்றாரு அந்த அம்மாட்ட. You know the Bible said, Isaiah 5th chapter, that they would have outstretched necks. They are pitched over sea, mincing as they have to twist, mincing as they go, making a tinkling with their heels. See the time of Zion in the last days. ஏசாயா 5ஆம் அதிகாரத்துல சொல்லி இருக்கு, உங்களுக்கு தெரியும். கழுத்தை அப்படியே தூக்கிக்கிட்டு அப்படியே உதாரணமா பார்த்துக்கிட்டு அப்படியே மினுக்கா நட போட்டுக்கிட்டு சீயோன் குமாரத்திகள் அப்படி நடந்து போறாங்க. எல்லா ஆபாச உடைகள் அணிந்து கொண்டு, அது போல எல்லா தவறான அந்த மேக்கப்லாம் போட்டு போறாங்க. அப்படி
She started up that highway just as hard as she could run. அந்த ஹைவேல ஓடுறான். அந்த நெடுஞ்சாலையில அவ இவர் சொல்றத காதுல வாங்கிக்காம ஓடுறான். அந்த பெண் ஓடுறான். And after a while the road got narrower and narrower. She started wheeling, mincing like that, and off she went. Off she went. அப்ப அவ பார்த்து அந்த ரோடு போக போக அது என்ன ஆகும், அப்படியே குறுகிட்டே போகுதான், அப்படியே சின்னதாகிட்டே போகுதா, இல்லை லைன் ஆகுதான், வழியா சின்னதாகிட்டே போகும்போது அவ she started wheeling, mincing like that. அவ ஆனா அவர் ஒய்யாரமா அப்படி ரொம்ப பெருமையாக கழுத்தை தூக்கிட்டு ரொம்ப பெருமையாக ஓடிட்டு இருக்காங்க அந்த பக்கம். And mother said, the horrible screams that I ever heard in my life was that woman falling into those flames and smoke and going down like that. Said I turned around and said, அப்படி ஓடி தடுக்கி விட்டு அவ 3 படியில ஏறி அந்த பக்கம் உளுந்து நரகத்துல போய் அவ விழுந்துட்டான். 3 படியில ஏறி நடந்து எங்க போய் விழுந்துட்டான், அவ நரகத்துல போய் விழுந்துட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னார். பயங்கரமான அலறல் சத்தம் கேட்டு இது வரைக்கும் நான் அந்த மாதிரி சத்தத்தை கேட்டதே இல்லை அப்படின்னு சொன்னார். She just obeyed everything but one word. அவ எல்லா காரியத்தையும் கீழ்ப்படிச்சா, ஆனா ஒண்ணே ஒண்ணு மட்டும் என்ன செஞ்சா, விட்டுட்டான். See everything but one word. Sure, Pentecostal women can be saved, sanctified and filled with the Holy Ghost, and then failed absolutely. Hallelujah. See the thing. Pentecostal women, Pentecostal பெண்கள் can be saved. அவங்க ரட்சிக்கப்படலாம். Sanctified, பரிசுத்தமாக்கப்படலாம், நீதிமானாக்கப்படலாம், பரிசுத்தமாக்கப்படலாம், and filled with the Holy Ghost. பரிசுத்தாவியினால் நிரப்பப்படலாம். They may take the baptism of the Holy Spirit. பரிசுத்தாவின் ஞானஸ்நானத்தை அவங்க பெறலாம். And then fail. ஆனாலும் அவங்க என்ன செய்யலாம், அவங்க தோல்வி. ஏன்னா they were in the Pentecost doctrine. They not come to the entire message. They not come to the message of the hour. இந்த நேரத்துக்குரிய செய்திக்கு அவர்கள் வராததால் அவர்கள் நீதிமானாக்கப்படலாம், பரிசுத்தமாக்கப்படலாம், பரிசுத்தாவின் ஞானஸ்நானமும் பெறலாம், ஆனால் அவர்கள் இழக்கப்படலாம். இப்போ கரெக்டா? பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் பெற்ற எல்லாரும் பரலோகம் செல்ல முடியுமா? பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் பெற்ற எல்லாருமே இங்கே செல்ல முடியாது, பரலோகம் செல்ல முடியாது, அதுவும் முடியாது. ஏன் என்றால் பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் என்பது அது அச்சாரமாக இருக்கிறது. Holy Spirit baptism is the portion, not the fullness. It is the earnest. அது அச்சாரமாக இருக்கிறது. அதை பார்ப்போம். ரோமர்கள் நிருபம் 1 கொரிந்தியர் 1:22. 1 Corinthians chapter 1 verse 22. 1:22. 2 Corinthians, sorry, 2 Corinthians chapter 1:22. அவர் நம்மை முத்தரித்து நம்முடைய இருதயங்களிலே ஆவி என்னும் அச்சாரத்தை கொடுத்திருக்கிறார். 1:22. Who has also sealed us and given the earnest of the Spirit in our heart. In the earnest of the Spirit, he gave the earnest of the Spirit in the church ages. சபை காலங்களிலே அவர் earnest means the portion. சபை காலங்களிலே பங்குகளை அவர் தந்திருக்கிறார். Not gave the fullness. முழுமையை அவர் தரவில்லை. ஏழு சபை காலத்துல முழுமையை பெறல, பரிசுத்தாவின் முழுமையை பெறல. பரிசுத்தாவை பெற்றாங்க 7 சபை காலங்களிலே, ஆனால் முழுமையை பெறவில்லை. This is the 7 church ages. In the 7 church ages பாத்தீங்கன்னா they got the portion. For example, they got the portion of the cake, not full cake, a piece of the cake they got. Every church got every piece, single piece, not the full cake. ஒவ்வொரு சபை காலத்திலும் அவர்கள் முழு கேக்கை அவங்க ஒரே சாப்பிடவில்லை, பதிலாக ஒரு துண்டு, ஒரு கேக்ல ஒரு துண்டு. பாருங்க 7 சபை காலத்தை பாருங்க, இதுதான் பரிசுத்தத்தின் அளவு, இது பாவத்தின் அளவு. எந்த சபையாவது முழுசா பரிசுத்தமா இருக்கா? இல்ல. ஃபுல் கேக் சாப்பிட்டுருக்காங்களா? துண்டு துண்டு தான் போர்ஷன். தேவன் தன்னையே பிரித்து 7 சபை காலங்களில் தன்னை பிரித்து மக்களுக்கு கொடுத்துட்டாரு. அப்ப 7 துண்டு அவங்க விட்டுருக்காங்க, முழுமை பெறல, ஃபுல்னஸ் பெறல. சபை காலங்களிலே முழுமை இல்லை. இன்னும் சொல்ல போனா ப்ராஃபட் சொன்னாரு, தேவன் தன்னை இரண்டாக பிரித்து கொண்டார். God splitted himself in the cross, like doing in the agreement. ஒரு உடன்படிக்கையிலே அது செய்வது போல, ஒரு கவனன்ட் செய்வது போல.
பிரிச்சிட்டார். He gave the spirit to the earth and he took the body to heaven. அவர் சரீரத்தை பரலோகத்துக்கு எடுத்துக்கிட்டாரு, ஆவியை பூமியில கொடுத்துட்டாரு. அப்ப 7 சபை காலத்துல பூமியில இருந்தது என்னது? ஆவி, ஸ்பிரிட் தான். அதான் ஸ்பிரிட் பேப்டிசம், பரிசுத்தாவி ஞானஸ்நானத்தை கொடுத்தாரு. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்தபோது முதல் அவர் பரிசுத்தாவியில் ஞானஸ்நானம் கொடுக்க, ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அக்கினி ஞானஸ்நானமானது முதல் வருகையிலே அவர் கொடுக்கவில்லை. This is important point. முதல் வருகையில அக்கினி ஞானஸ்நானம் கொடுக்கல. பரிசுத்தாவி ஞானஸ்நானம் கூட அவர் வந்துட்டு பரலோகத்துக்கு போய் பெந்தகோஸ்தேனால தான் வந்துச்சு பரிசுத்தாவி ஞானஸ்நானம். அவர் பூமியில் இருந்தபோது, இயேசு பூமியில் இருந்தபோது ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை. ஆமென். பெந்தகோஸ்தேனால தான் பரிசுத்தாவி ஞானஸ்நானம் வந்துச்சு. ஆனா அக்கினி ஞானஸ்நானம் அப்பயும் கொடுக்கப்படல. ஏன்னா அது ஃபர்ஸ்ட் கமிங் இல்ல. The fire baptism will be given in the second coming of Jesus. Second coming la தான் fire baptism கிடைக்கும். தண்ணி ஞானஸ்நானம் எடுத்துடலாம். Some churches la Holy Spirit baptism. 7 churches la என்னது? What is in the 7 churches? Holy Spirit baptism, not fire baptism. Because Holy Spirit operated in the church. பரிசுத்தாவி சபை காலத்துல அவர் செயல்பட்டார். ஆனா அவருடைய சரீரம் எங்க இருந்தது? பரலோகத்துல இருந்தது. There are 2 bodies of Christ. கிறிஸ்துவுக்கு 2 சரீரம் இருக்குது. அந்த 2 bodies அந்த 2 சரீரம், one is the mystical body and another one is the corporal body. கிறிஸ்துவுக்கு 2 சரீரங்கள் உண்டு. ஒன்று காணக்கூடாத சரீரம், இன்னொன்று காணக்கூடிய ஜட சரீரம், சதையாலான சரீரம். The 5 definite identification of அப்படின்ற செய்தி, 5 அடையாளங்கள் ஜீவனுள்ள சபை, லிவிங் சர்ச் ஆஃப் காட்க்கு 5 சபை அடையாளங்கள் அப்படின்ற செய்தி 35 பேரா. So now we cannot organize the mystical body of Christ. நம்ம கிறிஸ்துவின் சரீரத்தை ஒன்று கூட்ட நம்ம முடியாது. Now every person that comes to Christ comes out of the world. கிறிஸ்துவினிடத்தில் வருகிற ஒவ்வொருவனும் உலகத்திலிருந்து வருகிறான். Comes into Christ, கிறிஸ்துவினிடத்தில் வருகிறான். Comes into his mystical body. அவருடைய காணக்கூடாத சரீரத்துக்கு வருகிறான். காணக்கூடாத சரீரத்தை ஆர்கனைஸ் பண்ண முடியுமான்னு முடியாது. உலகம் பூரா இருக்கிறாங்க. கிறிஸ்துவின் சரீரம் இங்கே மட்டும்தான் இருக்கா? திருச்சியில தான் இருக்கா? இல்லை, சென்னையிலே இருக்குது, கோயம்புத்தூர்லேயும் இருக்குது, காரைக்கால்லையும் இருக்குது, ஆந்திராவிலையும் இருக்குது, பாம்பேல இருக்குது, டெல்லியில் இருக்குது, அமெரிக்காவில் இருக்குது, தென்னாப்பிரிக்காவில் இருக்குது. அதனால் உலகம் பூரா இருக்குது. எப்படி நம்ம ஒன்றும் ஆர்கனைஸ் பண்ண முடியாது. ரைட், சரி, தேவன் தான் செய்யணும். And you are member of that body. Mystical church, கிறிஸ்துவின் காணக்கூட mystical bodyல நம்ம எல்லாரும் என்னவா இருக்கிறோம்? We are all a member in that mystical body. நம்ம எல்லாரும் அந்த காணக்கூடாத சரீரத்துல மெம்பர் ஆயிருக்கிறோம். எப்படி அப்படின்னா, இந்த நம்ம சபையில மெம்பர் ஆயிருக்கனால அதுல ஆயிருக்கிறோமா? அப்படி இல்லை. நம்ம சபையில எப்படி நம்ம மெம்பர் ஆகிறோம்? How we member in our church, taking baptism in water. தண்ணியில ஞானஸ்நானம் எடுக்கிறனால நம்ம என்ன ஆயிரும்? சபையில மெம்பர் ஆகும். ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, பிரதர் ஞானஸ்நானம் எடுத்துட்டீங்க, அடுத்த சபையில வந்து பிரதர் கூப்பிட்டு சொல்லுவார், அவர் பிரதர் பேப்டிசம் எடுத்துட்டீங்க, இனிமேல் ராப்போஜனம் ஞானஸ்நானம்லாம் இருக்கு, இனிமேல் வார சபைக்கு வந்துருங்க. அப்ப சபையில் அவர் என்ன ஆகணும்? மெம்பர் ஆகிறார். எதனால? இது வாட்டர் பேப்டிசம் இல்லை. அதனால பிரதர் நீங்க தண்ணியில ஞானஸ்நானம் எடுத்துட்டீங்க, அதனால காணக்கூடாத சரீரத்துல மெம்பர் ஆயிட்டீங்க இல்லை. பரிசுத்தாவியில ஞானஸ்நானம் பெற்றாதான் எதுல மெம்பர் ஆகிறோம்? மிஸ்டிக்கல் பாடி, பரிசுத்தாவி அது ஹோலி ஸ்பிரிட் பேப்டிசம் தான். And you are member of that body. When you are brought into the church, called out there, are baptized in this mystical body. You get it? Now Methodist, not Baptist, not Pentecost, not Nazarene, not Pilgrim, Holiness, not Catholic, but the body of Jesus Christ. கிறிஸ்துவின் சரீரத்துல நம்ம மெம்பர் ஆயிரோம். பாடி ஆஃப் ஜீசஸ். கத்தோலிக்க சபையில் இல்லை, பேப்டிஸ்ட் சபையில், பிரெஸ்பிட்டேரியன் சபையில். அப்ப பரிசுத்தாவினால் நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்கும்போது எதுல நம்ம மெம்பர் ஆயிரோம்? உறுப்பினர் ஆகி விடுகிறோம். காணக்கூடாத சரீரத்திலே. பாத்தீங்களா? அப்ப தண்ணீர் ஞானஸ்நானத்தை விட ஒரு படி எது மேல? பரிசுத்தாவினுடைய ஞானஸ்நானம். ஆவி ஞானஸ்நானம், வாட்டர் பேப்டிசம் higher than the Spirit baptism is, Holy Spirit baptism is
one step higher than the water baptism. Hallelujah. Praise God. So we need the Holy Spirit baptism, then water baptism. Hallelujah. Praise God. Glory. Now இப்போ பாத்தீங்கன்னா இன்னொரு பாடி இருக்குது, இன்னொரு சரீரம் இருக்கு கிறிஸ்துவுக்கு. This is called the corporal body. இதுக்கு பேர் என்ன பேரு? கார்பரல். எத்தனை சரீரங்கள் இருக்குது, எத்தனை பாடிங்க கிறிஸ்து இருக்கு? காணக்கூட பாடி, மிஸ்டிக்கல் பாடி, எத்தனை பாடி இருக்கு? 2 சரீரம் தான், மொத்தம் 2 தான். there is only 2. Mystical body is the church of Christ in earth. பூமியில இருக்கிற சபை தான் என்ன பாடி? மிஸ்டிக்கல் பாடி, காணக்கூடாத சரி. இன்விசிபிள் பாடி. மிஸ்டிக்கல் மீன்ஸ் the invisible, காணக்கூடாத சரி. But the corporal body of Jesus, what is the corporal body of Jesus? இயேசு கிறிஸ்துவின் காணக்கூடிய சரீரம், சதையுள்ள சரீரம் என்னது? பார்க்கக்கூடிய சரீரம் என்னது? நெக்ஸ்ட் அது பாருங்க. corporal body இது the voice of the voice என்று செய்தி, சத்தம் என்று செய்தி. 1964 பேசுறாரு ப்ராஃபட் சொல்றாரு, not a corporal body, காணக்கூடிய சரீரம் அல்ல. when that time, அந்த நேரத்தில் that corporal body returns from heaven. corporal body பரலோகத்திலிருந்து வருமா? அப்ப corporal body எங்க இருக்குது? ஒரு நாளா பரலோகத்துல இருக்கு. ரொம்ப பேர் corporal body பூமியில இருக்குன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. இயேசுவுடைய சரீரம் பூமியில இருந்துச்சு. நோ நோ நோ, இல்லை இல்லை இல்லை. the corporal body of Jesus Christ was not in heaven, was not in earth when the 7 church ages, in the church ages. ஏன்னா நல்லா சொல்றாங்க, இயேசு ரெண்டா பிரிச்சு சரீரத்தை மேல எடுத்துக்கிட்டார்ல, அதுதான் பாடி. அப்ப பாடி எங்க போயிடுச்சு? பரலோகத்துக்கு போயிடுச்சு. அப்ப எப்படி பூமியில இருக்கும்? ரொம்ப பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க எலிசபெத் காலத்துல இயேசுடைய சரீரம் பூமியில இருந்துச்சுன்னு. இல்ல, சரீரம் இருந்துச்சுதான். அது என்ன சரீரம்? காணக்கூடிய காணக்கூடாது சார், மிஸ்டிக்கல் பாடி தான், சர்ச்சு தான். ஆனா அவருடைய கார்பரல் பாடி எங்க இருந்துச்சு? பரலோகத்துல இருந்துச்சு. அதான் 7th டைமென்ஷன்ல இருந்துச்சு. அதான் எங்க இருந்துச்சு? 7ஆம் பரிமாணத்துல. அதுதான் பிதா. that is called the father. அதான் பிதா. பட் his spirit was in earth. ஆனா அவருடைய சரீரம் எங்க இருந்துச்சு? பூமியில. அவருடைய ஆவி பூமியில இருந்துச்சு. இயேசுடைய ஆவி பூமியில இருந்துச்சு. ரைட். corporal body returns from heaven. the time shall be no more. இனி காலம் செல்லாது. கார்பரல் அவருடைய காணக்கூடிய சரீரம் பூமிக்கு இறங்கி வரும். அப்ப இனி காலம் செல்லாது. இனி காலம் செல்லாதுன்னா அது எந்த நேரம் புரியுதா உங்களுக்கு? what time it is? the return of the coming down of mighty angel from heaven. பலமுள்ள தூதன் பரலோகத்திலிருந்து இறங்கி வருதல். அவன் தான் சொன்னான், he says that the time shall be no more. the mighty angel says the time shall be no more. so when the time of the mighty angel comes, that is the time of the corporal body of Jesus returns. so Jesus returns as mighty angel to the earth. hallelujah. இயேசு பலமுள்ள தூதனாக பூமிக்கு இறங்கி வருகிறார். இதுதான் அவருடைய கார்பரல் பாடி. அப்பதான் இனி காலம் செல்லாது என்கிற சத்தம் உண்டாகிறது. hallelujah. வெளிப்படுத்தல் 10:1. and that's all of it. அதுதான் எல்லாம். and we know that we are living in the last days when these things are to take place. இந்த காரியங்கள் நடக்கிற இந்த கடைசி நாள்ல தான் நம்ம இப்ப வாழ்ந்துட்டு இருக்கோம். சரி, சபை காலங்கள்ல ஒரு ஆவி பூமியில இருந்தப்போ இயேசு பரலோகத்துல he doing mediator work, intercession work, மத்தியஸ்த ஊழியம் செஞ்சாரு. when the time to come to open the seals, முத்திரைகளை திறக்க வேண்டிய நேரம் வந்தபோது he came out from the mediatorial box and took the book, அவர் புத்தகத்தை எடுத்து and opened the seals and come to the earth. hallelujah. praise the Lord. so after the opening of the seals, 7 முத்திரைகள் திறந்த பிறகு, now the corporal body of Jesus is now here. hallelujah. it is now here. the body of Jesus, the corporal body of Jesus is now here because he opened the seals and come from heaven. அவர் முத்திரைகளை திறந்து அவர் பரலோகத்திலிருந்து அவர் பூமிக்கு இறங்கி வந்து விட்டார். hallelujah. praise the Lord. ஏதை நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, எதற்காக என்று சொன்னால், இப்பதான் நம்ம முக்கியமான இடத்துக்கு வரும், ஃபயர் பேப்டிசம். இப்பதான் நம்ம என்ன வரும்? ஃபயர் பேப்டிசம். ப்ராஃபட் சொல்லுகிறார், தீர்க்க சொல்லுகிறார். யோவான் சொன்னார், அவர் இயேசு கிறிஸ்து நான் உங்களுக்கு, யோவான் சொன்னார் நான் உங்களுக்கு தண்ணீரில் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், ஆனால் அவர் உங்களுக்கு உங்கள் பரிசுத்த ஆவியினால் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று சொல்லி இப்படி தீர்க்க சொல்றார். இது ஃபர்ஸ்ட் கமிங்ல நடக்கல அப்படின்னா. ப்ராஃபட் said this was not happened in the first coming.
ஃபயர் பேப்டிசம். அப்போ செகண்ட் கம்மிங்கில் தான் என்ன செய்யுது நடக்குது. பேசலாம். இப்போ இந்த அக்கினி ஞானஸ்நானத்துக்கு வேற சில பேர்கள்லாம் இருக்கு. There are another names for the fire baptism. அக்கினி ஞானஸ்நானத்துக்கு வேற 2 பேர்கள் இருக்கு. அது என்னன்னு பார்ப்போம் பைபிள் இருக்கு. சரி, 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 13ஆவது வசனம். நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரத்துக்குள்ளாய் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாக தாகம் தீர்க்கப்பட்டோம். பவுல் சொல்லுகிறார், Paul says, for by one spirit are we all baptized into the one body. one spiritல ஞானஸ்நானம் எடுத்துட்டாங்க. one bodyக்குள்ள, ஒரு சரீரத்துக்குள்ள. whether we be Jews or Gentiles, whether we be bond or free, and have been all made to drink into one spirit. நம்ம எல்லாரும் ஒரே தண்ணீரை குடிச்சிட்டோம், தாகம் தீர்க்கப்பட்டோம். இப்போ ஸ்பிரிட்ல ஞானஸ்நானம் எடுத்துட்டோம். நல்லா கவனிங்க. இப்போ எதில் ஞானஸ்நானம் எடுத்துட்டோம்? ஸ்பிரிட்ல. எப்போ? 7 சபை காலத்திலே எடுத்துட்டோம். 7 சபை காலத்திலிருந்து பரிசுத்தாவி இருந்தார். பரிசுத்தாவிலே ஞானஸ்நானம் பெற்றார் சபை காலத்தில் இருந்தவர். ஆனால் ஸ்பிரிட்டு தான் இங்கே இருக்க. இப்போ சரீரம் இறங்கி வரணும். இன்னொரு வார்த்தையை சொல்றாரு பவுல், யூஸ் பண்றாரு. we took baptism in spirit into the body அப்படின்னா. அப்போ பாடியை பற்றி பேசுறாரு. இதே பவுல் தான் கலாத்தியர்களையும் பேசுறாரு, சரீரத்தை பற்றி பேசுறாரு. ஆவியை பற்றி பேசிக்கிட்டு இருந்த பவுல் இப்போ சரீரத்தை பற்றியும் பேசுறாரு. கலாத்தியர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம், Galatians 3 chapter 3 verse 27. ஏனெனில் உங்களுக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே அப்படின்றார். கிறிஸ்துவுக்குள்ளாக for as many of you as have been baptized into Christ have put on Christ. இப்போ கிறிஸ்துவை தரித்துக் கொள்றது ஞானஸ்நானம். ஆவியை தரிச்சுக்கிட்டு நம்ம அடுத்து என்ன மிச்சம் இருக்குது அவர்கிட்ட இருந்து? ஆவியை கொடுத்துட்டாரு. ஏற்கனவே ஆவியை கொடுத்துட்டாரு 7 சபை காலத்துல. மிச்சம் அவர் என்ன வச்சிருக்கிறாரு? சரீரத்தை வச்சிருக்கிறாரு. அப்ப சரீரத்துக்குள்ளான ஞானஸ்நானத்தில் சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்படுறோம் அப்படின்னு பவுல் சொல்றாரு. கிறிஸ்துவை தரிச்சிக்கிறோம்னா அப்ப நம்ம கிறிஸ்துவையே ஞானஸ்நானமா எடுத்துக்கணும். நம்ம எதை யாரை ஞானஸ்நானமா எடுத்துக்கணும்? we should take baptism as Christ. கிறிஸ்துவையே we should baptism in Christ. கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம என்ன செஞ்சிருந்தோம்? ஞானஸ்நானம் எடுத்துக்கணும். கிறிஸ்துவை தரிச்சி we should put Christ as baptism. கிறிஸ்துவையே ஞானஸ்நானமா போட்டுக்கணும். that is called the baptism in the body. சரீரத்துக்குள்ளான ஞானஸ்நானம். In 7 churches, church has taken the baptism in spirit. Now at the opening of the seals, the bride should take the baptism in body, not only in spirit. It should take baptism in body. அது ஆவியில் ஞானஸ்நானம் எடுத்து மட்டுமல்ல, சரீரத்தில் என்ன செய்யணும்? ஞானஸ்நானம். சரீரத்திலும் ஞானஸ்நானம் சர்ச். அப்ப அக்கினி ஞானஸ்நானம் ஒன்று இருக்குது. அடுத்தது சரீரத்துக்குள்ளான ஞானஸ்நானம். இவ்வளவு நாள் ஆவியில் எடுத்த நம்ம இப்ப சரீரம் வந்திருக்கு. அப்ப அதுலயே என்ன செஞ்சிடணும்? நம்ம ஞானஸ்நானம் எடுத்துடணும். சரீரத்துல ஞானஸ்நானம் எடுத்துடணும். 2 பார்த்துட்டோம். அடுத்தது இன்னொன்று பார்க்கணும். இன்னொரு ஞானஸ்நானம் இருக்குது, அதையும் பார்த்துக்கணும். ஓகே, இந்த கடைசி காலத்துல மனவாட்டி எடுக்க வேண்டிய ஞானஸ்நானம் இப்படி இருக்குது. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1 Corinthians chapter 10 10ஆம் அதிகாரம் verse from 1 வசனங்கள் 1 இப்படி இருக்க சகோதரரே, உங்களில் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாக இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள், எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். ரைட், பாருங்க. இப்போ இதை பார்ப்போம். Moreover, brethren, I would not that you should be ignorant. How shall that all our fathers were under the cloud? Our fathers were under the cloud. இந்த பிதாக்கெல்லாம் எதுக்கு கீழே இருந்தாங்க? மேகத்துக்கு கீழே. We also under the cloud now. Hallelujah. In the end time. நாமும் இப்போ மேகத்துக்கு கீழே இருக்கிறோம். 1963
February 28, the cloud came to the earth. Hallelujah. Praise God. Jesus in the cloud, he came to the earth. We see the cloud. We are under the cloud now. நம்மளே எப்படி இருக்கோம்? இப்ப cloud கீழ இருக்கிறோம். And passed, and all passed through the sea. எல்லாரும் இந்த சமுத்திரத்தை கடந்து வந்தாங்க. And they were all baptized unto Moses in the cloud and in the sea. மோசேக்குள்ளாக அவர்கள் சமுத்திரத்திலும் மேகத்திலும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். மோசேக்குள்ளாக, யாருக்குள்ளாக? அண்டர் மோசஸ். அது எப்படி மோசேக்குள்ளாக? மோசைக்குள்ள போய் எல்லாரும் புது வரதா? அது எப்படி மோசைக்குள்ள போக முடியலாம்? மோசைக்குள்ள மீன்ஸ் அவருடைய செய்திக்குள்ளாக. மோசையுடைய செய்தி ரொம்ப தேவை. We should need the Moses message, the end time Moses. Branham prophet is the end time Moses. அவருடைய செய்திக்குள்ளாக தான் நம்ம பரலோகம் போக முடியும். We should go to heaven under his message only. அவருடைய செய்தி. ஏன்னா மோசைக்குள்ளாக உங்க தேசத்துக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு சொன்னார். சமுத்திரத்திலும் மேகத்திலும் ஞானஸ்நானம் எடுத்தாங்க. சமுத்திரத்தில் எடுத்தாங்க ஞானஸ்நானம். இஸ்ரேல் ஜனங்கள் சமுத்திரத்துல எல்லாம் ஞானஸ்நானம் எடுத்துக்கிட்டாங்களா? இது கொஞ்சம் செங்கடல கடந்து போகும்போது கொஞ்சம் நெல்லுங்க எல்லாரும் நாங்கள் கொஞ்சம் ஞானஸ்நானம் எடுத்துக்கிறோம், எல்லாரும் கொஞ்சம் செங்கல்ல ஞானஸ்நானம் எடுத்துக்கிறோம், எல்லாரும் அங்கே ஞானஸ்நானம் எடுத்துக்கிட்டு போனாங்களா? இல்லை. அவங்க தண்ணிக்குள்ள இறங்கி போனதை தான் சொல்றார் தீர்க்கதரிசி. அவங்க தண்ணிக்குள்ள இறங்கி போனதை தான் ஞானஸ்நானம் என்று சொல்லுங்க. என்ன ஞானஸ்நானம் அது? இட் இஸ் வாட்டர் பேப்டிசம். கிராசிங் the Red Sea is the water baptism. அப்ப அவங்க தண்ணி ஞானஸ்நானம் எடுத்துட்டாங்களே பரவாயில்ல அப்படின்னா பார்வோன் சேனையும் தண்ணிக்குள்ள இறங்கிச்சு. அப்ப அவங்களும் எடுத்துட்டாங்க ஞானஸ்நானம். வாட்டர் பேப்டிசம். பார்வோன் army also, Pharaoh's army also took water baptism because they also went into the water. அப்ப தண்ணி ஞானஸ்நானம் இஸ்ரவேல் ஜனங்க மட்டும் எடுக்கல, பார்வோனுடைய சேனையும் எடுத்தார்கள். அப்ப அதை விட இன்னொரு பேப்டிசம் ரொம்ப நமக்கு முக்கியம். தண்ணி ஞானஸ்நானத்தை விட இன்னொரு ஞானஸ்நானம் முக்கியம். அது என்னது? அது ஸ்பிரிட் பேப்டிசம், ஆவியின் ஞானஸ்நானம். இப்ப அதை விட இன்னொரு பேப்டிசம் ரொம்ப முக்கியம். என்னது? ஃபயர் பேப்டிசம். அதுக்கு மேல என்னது? அக்கினி ஞானஸ்நானம். The baptism into the cloud. மேகத்துல ஞானஸ்நானம். அப்ப அந்த அக்கினி ஞானஸ்நானத்தை இப்ப மூணா நம்ம சொல்லலாம். என்னன்னா அக்கினி ஞானஸ்நானம், சரீரத்துக்குள்ளான ஞானஸ்நானம், மேகத்துக்குள் ஞானஸ்நானம். மூணு ஞானஸ்நானம். இது மூணுமே ஒன்று தான். இது மூணுமே எதுக்குள்ள வருது? ஃபயர் பேப்டிசம். அதனால கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தண்ணீர் ஞானஸ்நானம், அதை கடந்து 7 சபை காலங்களிலே பரிசுத்தாவியினால் ஞானஸ்நானம். அது அச்சாரம், அது முழுமை அல்ல. ஏன்னா பவுல் சொல்றாரு, சரீரம் மீட்பாகிய புத்திர சீகாரம் வருவதற்கு நம்ம காத்திருக்கிறோம், ஆவியின் முதற் பலன்களை நம்ம எல்லாரும் பெற்றோம் சொல்றாரு. பவுல் சொல்றாரு, ஆவியின் முதற் பலன்களை தான் நம்ம பெற்றோம்ன்றார். அப்ப சபை காலத்துல they only the first fruits of the spirit, not the fullness, not the full fruit. முழு கனியையும் அவர்கள் பெறவில்லை. அது என்னது? the body redemption, சரீரம் மீட்புன்றார். ப்ராஃபட் சொன்னாரு, 7 முத்திரைகள் திறக்கும் போதுதான் சரீரம் மீட்பு வருகிறது என்று சொன்னார். ஹல்லேலூயா. When the 7 seals opened, only the body, the redemption of the body came. Hallelujah. 7 முத்திரை திறக்கும் போதுதான் சரீரம் மீட்பு வருது. பீசா அது என்ன? சரீரம் மீட்பு. நம்முடைய சரீரம் மீட்கப்படுகிறது, நமக்கு வேறொரு சரீரம் கொடுக்கப்படுது. another body is given to us. Hallelujah. The theophany body. Hallelujah. Praise God. When the opening of the 7th seal, the cloud came. மேகம் வந்தது. Prophet says the 7 seals brings as the adoption of the body, not the spirit, because the spirit is already in the earth. 7 முத்திரை தான் நமக்கு பாடியை கொண்டு வருகிறது. Redemption of the body. This is the baptism in the cloud. Hallelujah. Praise the Lord. Baptism in the cloud. மேகத்துல ஞானஸ்நானம் பண்ணப்படுது. நம்முடைய புத்திர சீகாரம் மேகத்திலிருந்து இறங்கி வந்திருக்கு. மேகத்துல ஞானஸ்நானம் பண்ணப்படுது. பாருங்க, பழைய ஏற்பாட்டுல பாருங்க, மேகத்துக்குள்ளே மோசே சென்றார். Moses went into the cloud. Peter, Jacob, John, Peter, James, John, at the Mount Transfiguration, they were under the cloud. அவங்கெல்லாம் மேகத்துக்குள்ள இருந்தாங்க. Jesus, Elijah, Moses இருந்தாங்க. They were in the cloud. Likewise, bride should be under the cloud. She should take baptism in the cloud. She should take the baptism in the body. Hallelujah. அந்த பாடி வருது பாருங்க. புத்திர சீகாரமாகிய சரீரம் மீட்பு வருது. அப்ப இந்த சரீரத்தில் எடுக்கிறது தான் என்னது? அந்த இந்த
theophany body, in the corporal body. Wife is the corporal body of the husband. Hallelujah. What is the corporal body of Jesus? இயேசுவுடைய ஆவிக்குரிய அந்த காணக்கூடிய சரீரம் என்ன? Who is the body of his husband? ஒரு கணவனுடைய சரீரம் யாரு? His wife. Hallelujah. Amen. Praise God. ஒரு கணவனுடைய சரீரம் யாரு? அவனுடைய மனைவி. So who is the corporal body of Jesus Christ? The bride is the corporal body of Jesus Christ. Hallelujah. Now the corporal body comes to earth, not in single, but in the little group, bride group. The wheat corn, the harvested wheat corn. Hallelujah. Praise God. அங்கே சொல்லுங்க. நாம் இதிலிருந்து பார்க்கும்போது நம்மளை தேவன் புத்திரி சீகாரத்தில் கொண்டு போய் நம்மளை பிளேஸ் பண்ணுறார். நம்மளை கிறிஸ்துவின் சட்டத்தில் ஒரு இடத்துல நம்மளை வைக்கிறார். நமக்கு இன்னும் ஒரு சரீரத்தை அவர் கொடுக்குறாரு. அவங்களை எப்படி இஸ்ரேல் ஜனங்களை கானான் தேசத்தில் யோசுவா கொண்டு போய் பிளேசிங் பண்ண மாதிரி, அதான் அடாப்ஷன். அவங்கள வச்ச மாதிரி இன்னைக்கு ஒவ்வொரு மனவன் நமக்குரிய ஒரு ஆவிக்குரிய சரீரம் அந்த வருகையில், அந்த கிறிஸ்துவுடைய வருகையில், அந்த மேகத்தில் நமக்குரிய ஒரு ஆவிக்குரிய சரீரம் இருக்குன்றதை உணர்ந்து கொள்வது தான் அந்த பிளேசிங். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதை எதை விசுவாசிப்பதன் மூலமாக நமக்கு கிடைக்குது? சரீர மீட்பாகிய முத்திரை சுகாரம், 7 முத்திரை செய்தியை விசுவாசிப்பதனால் நமக்கு கிடைக்கிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அக்கினி ஆசை, the fire baptism. அக்கினி என்னது? What is the fire? God is the fire. Our God is the consuming fire. Bible says. வேத புத்தகத்தில் நம்முடைய கர்த்தர் தான் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறாரே என்று சொல்லியிருக்கு. அப்போ கர்த்தர் தான் அக்கினி. அப்போ ஃபயர் பேப்டிசம்னா கர்த்தர் தான் வருது. என்னது? as the form, in the form of word, வார்த்தை. பரிசுத்தாவின் அபிஷேகம்னா என்ன? ப்ராஃபட் சொல்ற பரிசுத்தாவின் என்ன? ஆவியில் ஆடுறதா, குதிக்கிறதா? இல்ல. டான்சிங் நோ. ஸ்பீக்கிங் டங்ஸ் நோ. வாட் இஸ் தி ஹோலி ஸ்பிரிட் பேப்டிசம்? we believing every word revealed in this hour. Hallelujah. Praise God. இந்த மணி நேரத்திலே நமக்கு வெளிப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் ஏற்றுக்கொள்வது, விசுவாசிப்பது, அதன்படி நடப்பதே பரிசுத்தாவின் அபிஷேகமாய் அப்படின்றது. சோ வார்த்தை, the word baptism. இன்னைக்கு full word வந்திருக்கு. 7 churchesல partial word இருந்தது, ஒரு பங்கு வார்த்தை வந்திருக்கு. இப்போ full word வந்திருக்குது. So full word is the full body of Jesus Christ. Full word is the, Jesus is the body. இயேசு தான் இயேசுடைய சரீரம். The word is the body of Jesus. வார்த்தை தான் இயேசுடைய சரீரமா இருக்கு. ஆகவே full word இந்த நாள்ல வந்திருக்குது பாருங்க. 4C. The seed is not here with the shut. வித்து பதருடன் சுந்தரவாயத்தின் செய்தி 65 வருஷம். அது சொல்ல பாருங்க. Now noticeable கவனிங்கள். But at the opening of the 7 seals, Revelation 10, வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்தில் 7 முத்திரைகளின் திறப்பானது, the full word is to be born into manifestation again. முழு வார்த்தை இன்றைய மாம்சத்தில் வெளிப்படுகிறதாக இருக்கிறது. இது 7 முத்திரை செய்தி, அதான் முழு வார்த்தையினுடைய வெளிப்பாடு. And indicated by the Spirit of God. தேவனுடைய ஆவியினால் நமக்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. In the full strength, முழு வல்லமையோடு. As it was when he was here on earth, when he was here in the manifested in the, அவர் பூமியில இருந்தப்ப எப்படி முழு வார்த்தை இருந்துச்சோ அந்த முழு வார்த்தை இப்போ எதில் வெளிப்பட்டுச்சா நமக்கு 7 seals. அப்போ 7 sealsல ஃபுல் வேர்டு வந்துச்சு. அப்போ அவருடைய ஃபுல் பாடி வந்துச்சு. அதான் பேப்டிசம் இன் த பாடி. வேர்டு வார்த்தையை விசுவாசிக்கிறது தான் அக்கினி ஞானஸ்நானமா இருக்கு. வார்த்தையில நம்ம ஞானஸ்நானம், வார்த்தையில மூழ்கிறது தான் அக்கினி ஞானஸ்நானம். சும்மா ஒரு சில வார்த்தைகள் செய்தியில் இருக்கிற ஒரு சில வார்த்தைகளை மட்டும் ஏற்றுக்கொள்றது இல்லை. சும்மா கொஞ்சம் தண்ணி தெளிக்கிறது இல்லை. தேன் தெளிச்ச பணியாரம் நல்லா ருசியா இருக்குமா? தேன்லேயே மூழ்க வச்ச பணியாரம் நல்லா இருக்குமா? மூழ்கின பணியாரம் தான் நல்லா இருக்கும். அது மாதிரி தண்ணியில மூழ்கி எடுக்கிறது தான் மூழ்கி ஞானஸ்நானம். அது போல வார்த்தையிலே மூழ்கிறது. ஹல்லேலூயா. Immersing in the word, full word. Immersing in the full word, that is the 7 seals. முழு வார்த்தையிலே மூழ்கிறது the word baptism. There is the fire baptism. Word is God. God is fire. Hallelujah. What is the pillar of fire comes in the end time? இந்த கடைசி நாள்ல வந்திருக்கிற இந்த pillar of cloud என்னது? Pillar of cloud is before pillar of fire. Once upon a time it was pillar of fire. In 7 churches it was pillar of fire. Now it changed as pillar of cloud. Fire தான் என்னவா மாறிடுச்சு?
கிளவுட் ஆயிடுச்சு. ஏன்னா வசனம் அப்படிதான் இருக்கு, பகலிலே கர்த்தர் அக்கினி ஸ்தம்பத்திலும் இரவிலே மேகஸ்தம்பத்திலிருந்து வழி நடத்தினார். கர்த்தரே அக்கினி ஸ்தம்பமா இருந்து மேகஸ்தம்பம் அவரே தான் வழி நடத்தினார். அப்ப அக்கினி ஸ்தம்பம் தான் என்ன மாறிடுச்சு, மேகஸ்தம்பம். So in the pillar of cloud, once it was pillar of fire. அப்ப இந்த ஃபயர், இந்த கிளவுட் மெசேஜ், இந்த கிளவுட் செய்தியில நம்ம மூழ்கி போறது தான் அக்கினி ஞானஸ்நானம். இதுல மூழ்கிறது தான் அக்கினி ஞானஸ்நானம். அதனால தேவன் இந்த பூமிக்கு, இந்த மனிதனுக்கு அக்கினி ஞானஸ்நானத்தை வார்த்தையினால கொடுக்குறாரு. வார்த்தையை ஏற்றுக்கொள்றது தான், அந்த வார்த்தை நம்மளை சுத்தரிக்குது, நம்மளை சுத்திகரிக்குது. இந்த வார்த்தை நமக்கு அக்கினி ஞானஸ்நானம் தர்றாரு. Praise the Lord. Hallelujah. 4a last final 4a. The future home அப்படின்னு செய்தி சொல்றாரு. This is the baptism of fire on it. அக்கினி ஞானஸ்நானம் வந்து on it, அதுல இருக்கு. Only is to cleanse it and make it a fit place for his meat to live in. அவருடைய சாந்த குணமுள்ளவர்கள் வாழ்வதற்கு அதை சரியான இடமாக தயார் செய்கிறது. ஓ, லைக் he did as, நம்மில் அவர் செய்தது போல his creation to live in. அவருடைய மக்களாகிய அவருடைய சிருஷ்டிப்பாகிய நம்ம அதில் வாழ்வதற்காக. Before he could come in it, he had to give us the baptism of fire. நமக்குள்ள அவர் வருவதற்கு முன்பு நம்மளை என்ன பண்றார், அக்கினி baptism of fire, அக்கினி ஞானஸ்நானம் நமக்கு கொடுக்கிறார். Then the Holy Ghost come in and live. அதுக்கப்புறம் தான் நமக்குள்ள வராரா பரிசுத்தாவி. அப்ப பரிசுத்தாவி நமக்குள்ள வந்து முழுமையும் நித்தியமா வாழணும்னா ஆவியின் அபிஷேகம் மட்டும் பத்தாது, அக்கினி அபிஷேகம் பண்ணி நம்மளை முற்றிலும் சரி பண்ணி அதுக்கப்புறம் தான் என்ன செய்யறாங்க, நமக்குள்ள வாழ்றாரு நித்தியமா வாழ்வதற்கு. அல்லேலூயா. That is baptism of fire. Then when you get the baptism of fire, then the Holy Ghost can come in. அப்ப முதல்ல நமக்கு ஞானஸ்நானம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் யாருக்கு ஞானஸ்நானம் கொடுக்குறாரு, அதுக்கப்புறம் பூமிக்கு. ஃபர்ஸ்ட் மனவாட்டிக்கு அக்கினி ஞானஸ்நானம் கொடுத்துட்டு பூமிக்குள்ள ஒரு நாள் டீப். உங்களுக்கு தெரியுமா, அந்த முழு பூமியே ஒரு நாள் நெருப்புல எரிய போகுது. ஹோல் எர்த், முழு பூமியுமே ஒரு நாள் டீப் இப்படி எரிய போகுது. ஒரு நாள் முழு பூமியும் நெருப்பு பிடிச்சிக்கிட்டு எரிய போகுது. வெளிப்படுத்தல் 21 சொல்லிருக்கு, முந்தின வானம் முந்தின பூமியும் ஒளிந்து போயின. இப்படி எரிஞ்ச கருகி சாம்பலா போயிருமா? நோ நோ நோ, இட் வில் நாட் burn and become ash. No, it will burn. அது எரிந்து உருகும். It will melt, அப்படியே உருகி then come into another form, new form. இது எரிஞ்சு போய் கடைசியில உருகி அப்புறம் என்ன ஃப்ரீஸ் ஆகி then it will freeze. அப்புறம் என்ன இது, அது அப்படியே காஞ்சி இது போய் அப்புறமேட்டு அடுத்து என்ன மாறிடும் அப்படியே. The earth will be the new earth. Hallelujah. Not only earth, heaven also. Hallelujah. The sky, the stars also. எல்லாமே எரிஞ்சு ஒரு நாள் புதிதாயிரும். இது எது கிடையாதுன்னா, அதுபோல மனவாட்டியை தேவன் அக்கினியினாலே எரித்து, மனவாட்டி அக்கினியினாலே எரித்து அழிந்து விடாமல் புதிதாக அவர் மாற்றுகிறார். பரிசுத்த அக்கினி வார்த்தை, பரிசுத்த அக்கினி ஆகிய வார்த்தை இந்த நாளில் மனவாட்டிக்கு அக்கினி ஞானஸ்நானம் கொடுக்குது. ஆனால் எரிஞ்சு போயிடுவோமா? இல்லை. முச்செடி எரிஞ்சு, அது முச்செடி எரிஞ்சிட்டு இருந்துச்சு, பட் அது என்ன இருக்குது, கன்சியூம் ஆகல. இட் பேர்ன் பட் இட் டிட் நாட் கன்சியூம். அது அழிஞ்சு போயிடல, இட் டிட் நாட் டிஸ்ட்ராய். எரிஞ்சிக்கிட்டே இருக்கு ஆனால் அழியல. அதுதான் மோசே பார்த்துட்டு ஆச்சரியமா போய் பார்க்குறாரு, இவ்வளோ நேரம் அது எரிஞ்சிக்கிட்டு இருக்கு ஆனால் எப்படி இருக்குது, பச்சையாகவே இருக்கு. அது அழிஞ்சு போயிடாம பச்சையாகவே இருக்கு ஆனால் எரியுது ஆனால் என்ன ஆகுது, அப்படியே இருக்கு செடி. அது போல சாம்பல் ஆகல. இட் வில் நாட் கம் இன்டு ஆஷ். சாம்பல் ஆகல. லைக் வைஸ், அதே போல லைக் வைஸ் the word, the fire burning the bride, not the bride, the sins in the bride. Hallelujah. மனவாட்டியில் இருக்கிற பாவத்தை எரிக்குது, மனவாட்டி எரிக்கல. அது பாவத்தை எரிச்சு ஆனா மனவாட்டி அப்படியே என்ன செய்யுது, நிலைநிறுத்து. This is the fire baptism. Hallelujah. Praise the Lord. ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாம் தண்ணீர் ஞானஸ்நானம் எடுத்தோம். சபை காலங்களில் பரிசுத்தாவின் அபிஷேகமாகிய அச்சாரத்தை, முழுமை அல்ல, பரிசுத்தாவின் அபிஷேகமாகிய அச்சாரத்தை பெற்றோம். இப்பொழுது கடைசி நாளிலே முழுமையாகிய பரிசுத்தாவினுடைய அக்கினியின் ஞானஸ்நானம் மனவாட்டிக்கு கொடுக்கப்படுகிறது. அக்கினி ஞானஸ்நானம் என்பது என்ன? அக்கினி என்பது என்ன? வார்த்தை தான்.
அவை தேவன் வார்த்தையிலே மனவாட்டி ஞானஸ்நானம் கொடுக்கிறார். வார்த்தையில ஞானஸ்நானம் பெறுறார். பிரைட் வார்த்தையில அவ ஞானஸ்நானம் பெற்றுட்டான். இந்த வார்த்தை எல்லா வார்த்தையும் ஏற்றுக்கொள்றதுனால அவ வார்த்தையிலே ஞானஸ்நானம் பெற்றுக்கிட்டான். கிறிஸ்துவின் சரீரம் பூமியில இறங்கி வந்ததை விசுவாசித்து அதிலே தனக்கு ஒரு தியாபனி சரீரம் இருக்கிறது அந்த பிளேசிங் அவ கண்டுபிடிக்கிறதுனால, வார்த்தையை விசுவாசி கண்டுபிடிக்கிறதுனால சரீரத்திலே அவன் என்ன செஞ்சாங்க? பேப்டிசம். அதான் பேப்டிசம் இன் தி பாடி, பேப்டிசம் இன் தி வேர்ட், பேப்டிசம் இன் தி ஃபயர், பேப்டிசம் இன் தி கிளவுட் ஆல்சோ. These all are one. ஃபயர் பேப்டிசம். இது எல்லாமே ஒண்ணுதான். இப்போ அடுத்தது அவன் செய்தியை விசுவாசிக்கிறபடினால எல்லாரும் அந்த மேகத்துக்குள்ள அந்த செய்திக்குள்ள போறதுனால மேகத்துக்குள்ளே என்ன செய்யறா? இன்னைக்கு பேப்டிசம். இன்னைக்கு பிரைட் எதுல ஞானஸ்நானம் எடுத்துறா? மேகத்துல ஞானஸ்நானம். அதனால நம்ம இன்னைக்கு அக்கினி ஞானஸ்நானம் எடுக்கணும். அக்கினி ஞானஸ்நானம் எடுத்தா மட்டும் பத்தாது, ஆவியின் ஞானஸ்நானம் எடுத்தா மட்டும் பத்தாது. இப்போ நம்ம என்ன செய்யணும்? அக்கினி ஞானஸ்நானம் எடுக்கணும், வார்த்தையில ஞானஸ்நானம் எடுக்கணும், சரீரத்துல ஞானஸ்நானம் எடுக்கணும், மேகத்துக்குள்ள ஞானஸ்நானம். இது எல்லாமே ஒண்ணுதான். இது எல்லாமே என்னது? இக்காலத்து செய்தியை யார் விசுவாசித்து இந்த நேரத்தில் இந்த மணி நேரத்திலே தேவன் தீர்க்கதரிசி மூலமாக பலமுள்ள தூதன் மூலமாக நமக்கு தந்த இந்த 7 முத்திரை செய்தி விசுவாசித்து இந்த முழு செய்தியும் இன்றைக்கு யார் விசுவாசித்து இந்த செய்தியிலே நடக்கிறார்களோ அவர்களுக்கு தான் தேவன் அக்கினி ஞானஸ்நானம் கொடுத்து நமக்கு வழி நடத்துகிறார். பிரியமானவர்களே, அதனால நீங்க அக்கினி ஞானஸ்நானம் வந்து நம்ம எல்லாரும் அதை எடுக்கணும். இன்னைக்கு மேகம் வந்திருக்கு, நம்ம எல்லாரும் அதை எடுக்கணும். அதுல ஞானஸ்நானம் எடுப்போம். கர்த்தர் ஞானஸ்நானம் ஜெபம் கர்த்தரை ஸ்தோத்திரம் ஜெபம். Glory. Praise the Lord. God gives us the fire, God gives the fire baptism to us in this end time. Through the word, through the revealed word, through the 7 seals message. Hallelujah. This is the baptism in the body. இதான் சரீரத்துக்குள்ளான ஞானஸ்நானம். 7 சபை காலத்தில் இது எடுக்கவில்லையே அவர்கள். என்றால் 7 சபை காலத்தில் சரீரமே வரலையே. முத்திரை திறந்துதானே சரீரமே வந்திருக்கு. இப்பதான் சரீரத்துக்குள்ளான ஞானஸ்நானம். ஹல்லேலூயா. அவங்களும் பெற்றாங்க. அதுக்கு அவங்க மிஸ்டிக்கல் பாடியில தான் எடுத்தாங்க, காணக்கூடாத சரீரத்தில் எடுத்தாங்க. ஆனா மனவாட்டி இப்ப காணக்கூடிய சரீரத்தில் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறாங்க. இந்த வார்த்தையை விசுவாசிப்பதனால் காணக்கூடிய சரீரத்தில் நாம் ஞானஸ்நானம் எடுக்கிறோம். பிரைஸ் பிரைஸ். அது அருமையான சகோதரரே, செய்தியை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? செய்தியிலே நீங்கள் ஞானஸ்நானம் பெற்று விட்டீர்களா? செய்தியிலே நீங்கள் மூழ்கி விட்டீர்களா? அதுதான் நாம் இன்றைக்கு எடுக்கிற பரிசுத்தாவின் ஞானம். அதுதான் பரிசுத்தாவின் ஞானஸ்நானம், அக்கினி ஞானஸ்நானம். அதுதான் செய்திதான் அக்கினியாக இருக்கிறது. செய்தி வார்த்தை பாவத்தை எரிக்கிறது, சுட்டெரிக்கிறது நம்மளிலே இருந்து. கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. glory. praise the Lord. glory. hallelujah. praise the Lord. hallelujah. hallelujah. praise the Lord. hallelujah. praise the Lord. Now the bridegroom has come. The body of Christ has come. Christian சரீரம் வந்து so we should take baptism in the body. Hallelujah. நம் சரீரத்தில் எடுத்து மனவாளன்
பிரசன்ஸ்லாம் சமூகத்துக்கு நாங்கள் we saw the 3 baptisms. நாங்கள் 3 ஞானஸ்நானங்களை பார்த்தோம். வாட்டர் பேப்டிசம், ஸ்பிரிட் பேப்டிசம் and fire baptism. The fire baptism is very very important to us in the end time. அக்கினி ஞானஸ்நானம் என்பது மிக மிக முக்கியமாக எங்களுக்கு இருக்கு. அக்கினி ஆகிய வார்த்தையிலே, அக்கினி ஆகிய செய்தியிலே நாங்கள் எல்லாரும் இந்த நாளிலே ஞானஸ்நானம் பண்ணப்பட வேண்டும். அதுதான் எங்களுக்கு மேகத்துக்குள்ளான ஞானஸ்நானமாகவும் இருக்கு. அந்த மோசேயின் செய்தியிலே அவர்கள் செங்கடலிலும் மேகத்திலும் ஞானஸ்நானம் எடுத்தது போல இந்த கடைசி கால தீர்க்கதரிசியாகிய மோசேயுடைய இவருடைய செய்தியிலே நாங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் இந்த மேக செய்தியினாலும் நாங்கள் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆகவே நாங்கள் கிறிஸ்துவின் சரீரத்திலே ஞானஸ்நானம் பண்ணப்பட்டிருந்தால் நாங்கள் கைவிடப்படவே முடியாது. If we took baptism in the body of Christ, we will not be forsaken. நாங்கள் இழக்கப்பட முடியாது. We shall not be lost. ஆகவே எங்களை எல்லாம் ஆசீர்வதிங்களே. இந்த மேக செய்திக்குள்ளாக, சரீரத்துக்குள்ளாக அக்கினியிலே எங்களை ஞானஸ்நானம் கொண்டாடுங்கள். இந்த செய்தியாகிய அக்கினி எங்கள் பாவங்களை எல்லாம் எங்களை விட்டு சுட்டெரித்து அதை எல்லாமே எடுத்து போட்டு சாம்பலாக்கி விட்டு எங்களை நிலைநிற்க செய்யும்படியாக, நாங்கள் நித்தியமா வாழ செய்யும்படியாக இந்த செய்தி எங்களை மாற்றும்படி செய்யும். இக்காலத்து செய்தியை விசுவாசித்து அதில் ஜீவித்து அதில் நடப்பது அக்கினி ஞானஸ்நானமாக இருக்கிறது. நாங்கள் ஒவ்வொருவரும் அதில் நடக்க உதவி செய்யும். Believing in this age's message and living in this message is the fire baptism in the end time. அதுதான் இந்த கடைசி நாளிலே அக்கினி ஞானஸ்நானம். எங்கள் ஒவ்வொரு அதுக்குள்ளாக நடத்தும் நித்தியமாய் நாங்கள் வாழ உதவி செய்யும். ஆண்டவரே, இக்காலத்து செய்தியை ஜீவிக்க உதவி செய்யும். அதற்கு எல்லாரும் ஆசிரியம், எல்லாருக்கும் நீ ஆறுதலையும் கிருபையும் தந்து உதவி செய்ய எங்கள் கண்ணீர் எல்லாம் துடைப்பீரா. ஆண்டவரே, வாழ்க்கையின் நோக்கத்தை நாங்கள் எல்லாரும் புரிந்து கொள்ள உதவி செய்ய. ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் ஆண்டவரே தேவ சித்தத்தினாலே இந்த பூமியிலே பிறந்தோம். நாங்கள் ஏதோ காரணம் இல்லாமல் பிறக்கவில்லை, அல்லது ஏதோ மாமிச சித்தத்தினால் நாங்கள் பிறக்கவில்லை. தேவன் எங்களை உலக தோற்றத்துக்கு முன்னே முன்குறித்ததனால் பிறந்தோம். ஏதோ பிறந்தோம், எங்கேயோ ஒரு இடத்துல வளர்ந்தோம் என்று இல்லை. ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே நல்ல மேய்ப்பர், எங்கள் மீட்பர் எங்களை நல்ல மேய்ப்பர் தேடி வந்து எங்களுக்காக ரத்த சிந்தி எங்களை மீட்டு எடுத்தீர். ஆண்டவரே, அது மட்டுமல்ல, உண்மை நாங்கள் தேவன் என்று அறிந்து கொள்ள உதவி செய்து இக்காலத்தின் செய்தி அறிந்து கொள்ள உதவி செய்து மறைக்கப்பட்ட மகாபெரிய ரகசியமாக 7 முத்திரைகளை திறந்து கொடுத்து கிறிஸ்துவின் சரீரம் பூமிக்கு வந்ததை எங்களுக்கு வெளிப்படுத்தி அந்த சரீரத்தில் எங்களுக்கு ஒரு இடத்தை, ஒரு ஸ்தானத்தை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். அதுதான் புத்திரி ஸ்வீகாரம். எங்களை ஒரு இடத்திலே பொருத்துதல், கிறிஸ்துவின் சரீரத்தில் எங்களுக்கு ஒரு இடம் உண்டு என்பதை வெளிப்படுத்தி காட்டினதற்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த மேகத்துக்குள்ளான அந்த சரீரத்திலே நாங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு உங்களோடு கூட நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட எங்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். முக்கியமான இந்த காலகட்டத்தில் வாழ எங்களை நீர் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். இந்த கிருபையினால் எங்களை வழிநடத்தும் செய்தி எங்களை நாளுக்கு நாள் எங்களை வழிநடத்தும்படி முன்னேற்ற பாதைகளை கொண்டு செல்ல உதவி செய்யும். செய்தி கேட்ட ஒவ்வொரு ஆசீர்வதி எங்களை எல்லாம் நீ வழிநடத்தும். இந்த பூமியிலிருந்து நாங்கள் கடந்து போக வேண்டியவர்களாக இருக்கிறோம். எப்பொழுது எங்கு என்று எங்களுக்கு தெரியாது, எந்த இடத்தில் என்று சொல்லி. ஆனால் ஒரு நாள் இந்த பூமியிலிருந்து கடந்து போனாலும் எங்கள் எல்லாருக்கும் தேவனுடைய ராஜ்யத்தில் ஒரு இடம் தருவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, இது விலையேறப்பெற்ற கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம். ஆண்டவரே, இது எங்களால் உண்டானதில்லை, தேவனுடைய ஈவினாலே எங்களை வழிநடத்தும். இந்த பாவங்களை எல்லாம் நீ மன்னித்தல். எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டாலும் அவன் பாக்கியவான், எவனுடைய பாவங்களை தேவன் எண்ணாது இருக்கிறார் அவன் பாக்கியவான் சொல்லி செய்தி எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் கழுவி விடும் என்று நம்புகிறார்கள். செய்தி எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் நீக்கி எங்களை புதிய மனுஷனாக மாற்றும். செய்தி எங்களுக்கு அக்கினி ஞானஸ்நானம் கொடுத்து எங்களை வைத்துக் கொண்டு, ஆனால் எங்களில் இருக்கிற எல்லா உலகத்தின் பாவங்கள், வியாதிகள், கிருமிகள், நோய்கள் எல்லாவற்றையும் கல்வி சுற்றி புதிய சரீரத்தை எங்களுக்கு கொடுத்து விடும் நம்புகிறோம். அந்த அக்கினி ஞானஸ்நானத்தை நடத்தும் எங்களை ஆசீர்வதிங்க. நன்றி. வருங்காலங்களிலே நாங்கள் சபை கூட எங்களுக்கு உதவி செய்யும். நோய் தொற்றுகள், கிருமிகள், தாக்குதல், ஆபத்துகள், கொள்ளை நோய்கள் எதுவும் எங்களை தாக்காதபடிக்கு, அப்படி தாக்கப்பட்டாலும் ஆண்டவரே அதை எங்களை ஜெயித்து விடாமல் நாங்கள் விசுவாசத்தினால் அதை ஜெயிக்கத்தக்கதாக எங்களை பலன் கொண்டு எங்களை முன்னெடுத்தும். உலகம் முழுவதற்கு எல்லா மனவாட்டையும் நீர் ஆசீர்வதி. ஆண்டவரே, இந்த கடைசி நாளில் இப்படி காணக்கூடிய சரீரம் பூமிக்கு இறங்கி வந்திருக்கிறது. ஆண்டவரே, கிறிஸ்துவின் சரீரம் இறங்கி வந்திருக்கிறது. ஆண்டவர் அந்த கல்லன் கேட்டது போல, ஆண்டவரே உடைய ராஜ்யத்தில் என்னை நினைத்துக்கொள் என்று சொன்ன போல நாங்கள் அதில் ஒருவராக இருக்க எங்களுக்கு உதவி செய்ய
இயேசு நாமத்தில் வேண்டுகிறேன். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். May God bless you.